Hello guys, இன்னைக்கு நாம I left my A rank party to help my former student season 1ல இருக்கிற part 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரி புது அனிமி சீரிஸ் எல்லாத்தையுமே எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம மூவி மாதிரி தொடர்ச்சியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற ஏதாச்சும் அனிமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனா அந்த அனிமி யூடியூப்லயோ இல்ல வேற எந்த இதுலயும் இருக்காது, இல்ல அது வேற லாங்குவேஜ்ல இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அனிமி உங்களுக்கு பிடிச்ச அனிமியை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த அனிமியை குடிச்சிக்கிறதுல உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி மூவியை நான் ரிலீஸ் பண்றேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம மூவிக்குள்ள போவோம். ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவங்க டீமன் கிங்க சீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படியோ டீமன் கிங்க சீல் பண்ணிட்டோம், ஆனா டீமன் கிங்க டிஃபீட் பண்ற வரைக்கும் இந்த உலகத்துல ரிவர்ஸ் டஞ்சன் டெலிவரி திருப்பி நடந்துட்டே தான் இருக்கும். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எனக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கோமோ அந்த விஷயத்த கண்டிப்பா ஒரு ஹீரோ ஒரு நாள் இந்த இடத்தை நோக்கி வந்து சாதிச்சு தீருவான். அப்ப நம்ம ஹீரோ யூக் அவனோட பிசிக்கல் என்கேஜ்மெண்ட்டை பயன்படுத்தி அவனோட பார்ட்டி மெம்பர்ஸுக்கு பவரை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒருத்த அவனோட வெப்பனை பயன்படுத்தி மான்ஸ்டரை தாக்கிட்டு. அடுத்தது ஸ்க்ரோல் ஆஃப் லைட் ஷீல்ட பயன்படுத்தி எந்த வித மான்ஸ்டரும் அவங்க கிட்ட நெருங்காத வகையில ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பேரியரை உருவாக்கிட்டு இருக்கு. அடுத்ததா என்கேஜ்மென்ட் வெப்பன் ஃப்ளேம் ஸ்கிராட்சை யூஸ் பண்றது மூலமா சைமனுக்கு அது பவரை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். சைமன் அவனோட ஸ்வாட பயன்படுத்தி ஹைட்ராவோட தலையை துண்டா வெட்டி கொண்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இருக்கிற ஏ ரேங்க் பார்ட்டியோட பேரு தண்டர் பைக். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈஸியாவே ஹைட்ராவை தோக்கடிச்சிட்டாங்க. இவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல டீம் ஒர்க்கா பார்ட்டியா சண்டை போடுறது ஒரு காட் டயர் அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே ஏ ரேங்க் ஸ்டேட்டஸோட தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே டஞ்சனோட ஃபைனல் பாஸை தோக்கடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்றது மூலமா 1 மில்லியனுக்கும் அதிகமான வியூவர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாவே அவங்களோட பாப்புலாரிட்டி ராக்கெட் வேகத்துல அதிகரிச்சிட்டு இருக்கும். அடுத்ததா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஏக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு ரொம்பவும் சிறப்பாவே இவங்க சண்டையில ஈடுபட்டு இருப்பாங்க. இன்னையில இருந்து தண்டர் பைக்ல இருந்து நான் வெளியே போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அது எதுக்குன்னு நீ கொஞ்சம் சொல்ல முடியுமா யூக்? நம்ம ஒவ்வொரு வாட்டி சண்டையில் ஈடுபடும் போது எந்த விதமான ஈக்குவலான காம்பன்சேஷனை நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. இதை நான் திருப்பி நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்க கொஞ்சம் கூட காதுல எடுத்து கேட்கவே மாட்டீங்க. இன்னைக்கு கொஸ்டுக்கும் எனக்கு ரொம்ப கம்மியான கட்டை தான் நீங்க எனக்கு கொடுத்திருக்கறனால இதே சூழ்நிலை போச்சுன்னா குடிச்சிக்கிறதுல எனக்கு கடன் வந்துடும். அட்வென்ச்சர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே பார்ட்டியா இருந்தாலும் இன்னும் நாங்க இண்டிவிஜுவலா தான் இருந்துட்டு இருக்கோம். நம்ம ரேங்கோட அடிப்படையில தான் ஈக்குவலான காம்பன்சேஷன் எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நீ எந்த விதமான சண்டையிலையும் ஈடுபடல, எல்லாமே நாங்க தான் பாத்துக்கிட்டோம். அதுலயும் உன்னோட பவரை பயன்படுத்தி எங்களோட ஐட்டம் எல்லாத்தையுமே நீ எரிச்சு சாம்பலாக்க மட்டும்தான் செஞ்ச. உனக்கு இதை கொடுக்கறதே பெருசு, தேவையில்லாம புலம்பிட்டு இருக்காதன்னு பேரி சொன்னோன்னு யூக்க பொறுத்த வரைக்கும் ஸ்டீம் ஆர்டிபிஷியலை உருவாக்குறதுல அவன் ரொம்ப கில்லாடி இருந்துட்டு இருக்கான். ஏன்னா என்னால அந்த மாதிரி பண்ண முடியுது, அதனாலதான் சொன்னேன்னு விச்சா இருக்கிற ஜாமி சொன்னோன்னு உனக்கு ஈக்குவலான பேய் வேணும்னு ஆசைப்பட்டா நீனும் ஈக்குவலாவே எல்லா விதத்திலையும் உன்னோட பவரை காட்டியே ஆகணும். எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. என்னோட சப்போர்ட் உனக்கு தான் அதிகமாவே தேவைப்படுது. உங்களுக்கு ஹெல்ப் பண்றனால என்னோட மேஜிக்கையும் ஐட்டத்தையும் அதிகமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? வேற ஏதாச்சும் பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணுவியா? கண்டிப்பா பி ரேங்கா இருக்கிற உன்னை எந்த பார்ட்டியிலையும் சேர்க்கவே மாட்டாங்க. உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணனாலதான் பி ரேங்கா இருக்கிற உன்னை ஏ ரேங்க் பார்ட்டியா இருக்கிற தண்டர் பைக்ல நான் ஜாயின் பண்ண வச்சேன். சோ அப்ப நான் இல்லாமே நீங்க எல்லாருமே நல்லா இருப்பேன்னு சொல்ல வரீங்களா? இன்னுமா நான் சொல்றது சுத்தமா புரியல. நீங்க இல்லன்னு சொல்லிட்டு நாங்க யாருமே அழுது புலம்பிட்டுலாம் இருக்கவே மாட்டோம். என்ன 5 வருஷமா நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இல்லவே இல்ல, உங்களை நான் தான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். அதனால நீங்க தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நீ கண்டிப்பா அழுது புலம்பிட்டு திருப்பி எங்களை நோக்கி தான் வரப்போற. நீ என்னதான் காலை பிடிச்சி கெஞ்சினாலும் உன்னை நாங்க திருப்பி சேர்க்க போறதே கிடையாது. எல்லாருமே தொடர்ச்சியா அவனை கேவலப்படுத்துறத பார்த்தோன்னே இதுக்கு மேலேயே நான் இங்க இருக்க மாட்டேன். அப்படி நான் இருந்தானா என்னை மாதிரி ஒரு கேவலமானவனே கிடையாது. நான் குவைட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். அட்வென்ச்சர் சிட்டி பீனிக்ஸை கட்டிட்டு இருப்பான். அட்வென்ச்சர் கில்டுக்குள்ள போய் புதுசா ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் இருக்கான்னு யூக் ரிசப்ஷனிஸ்ட பார்த்து கேட்டுட்டு இருக்க. தண்டர் பைக்கு என்னாச்சு? நேத்தையோட பாட்டியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். 5 வருஷமா அதிகமா நடந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணு சொன்னோட நம்ம ஹீரோவோட பேரு யூக். அவனுக்கு 20 வயசு ஆயிட்டு இருக்கும். ஜாபா ரெட் மேஜும் ஆல்கமிஸ்டும் இருந்துட்டு இருக்கும். அவங்க ஒரு பி ரேங்க்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இருக்க. நான் இதை உடனே போஸ்ட் பண்றேன்னு ரிசப்ஷனிஸ்டா இருக்க மாமர் சொல்லிட்டு இருப்பா. மாஸ்டர் யூக், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ அந்த மரீனா தானே? ஆமா, நான் மரீனா தான். அட்வென்ச்சர் பிரிலிமினரி ட்ரைனிங்ல எங்களுக்கு நீங்க எல்லா விதமான டீச்சிங் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அது நடந்து எப்படியும் 6 மாசம் இருக்கும்ல. எல்லாருமே நல்லா இருக்காங்களா? சில்கும்
ரெயினும் ரொம்ப நல்லாவே இருந்துட்டு இருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஏதாச்சும் பார்ட்டியில ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்போ மாமர் கையில இருந்து அந்த ஃபார்மை பிடிங்கிட்டு அப்புறம் நீங்க எங்களோட பார்ட்டியில ஜாயின் பண்ண வேண்டியதானே. சில்க் டி ரேங்க சேர்ந்த ரேஞ்சராவும் எலிமெண்டாவும் இருந்துட்டு இருப்பா. அடுத்ததா ரெயின் டி ரேங்க சேர்ந்த பிரிஸ்டஸும் மேஜாவும் இருந்துட்டு இருப்பா. நாங்க 3 பேருமே டி ரேங்க் பார்ட்டியை சேர்ந்தவங்க. இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க பி ரேங்க் அட்வென்ச்சரா இருக்கிறனால எங்க மூலமா உங்களுக்கு பெருசா எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏ ரேங்க் பார்ட்டியில நான் இருக்கும்போது ஹை லெவலான கொஸ்டும் டஞ்சனுக்கு போவதுக்காக அதிகமான ஐட்டம்ஸ் நான் வாங்கிட்டு இருந்தேன். அதனாலயே எனக்கு கடன் அதிகமா வர தொடங்கிட்டு. இதே டி ரேங்க் கொஸ்டில நான் போகும்போது எனக்கு நல்ல விதமான காம்பன்சேஷன் எல்லாமே கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இப்ப உறுதியாயிட்டு நம்ம மாஸ்டர் யூக் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்கன்னு மரீனா ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் என்ன மாஸ்டர் சொல்றதை நிப்பாட்டுங்க. நீங்க என்ன யூக்னே கூப்பிடலாம். யூக் நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணதுல நினைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்க 3 பேருமே அவனை வரவேற்றுட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சி எனக்கு பல வருஷம் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க அடுத்ததா என்ன பண்ண போறீங்க? உங்கள்ட்ட ஏதாச்சும் பிளான் ஏதாச்சும் இருந்துட்டு இருக்கா? பெயிண்ட் அண்ட் மைண்ட் டஞ்சனை நோக்கி நாங்க போய் அங்க இருக்கிற மேஜிக் அயன் ஓரை எடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம் சொன்னோன்னே நீங்க போகணும்னு ஆசைப்படுற அந்த டஞ்சனோட 6வது ஃப்ளோர்ல தான் மேஜிக் அயன் ஓர் அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா 6வது ஃப்ளோரை நோக்கி போகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் 5வது ஃப்ளோர்ல இருக்கிற பாஸ் மான்ஸ்டரை தோக்கடிச்சா தானே முடியும். அவங்க கூட சண்டை போடாம டைரக்டா மைனுக்குள்ள போக முடியுமான்னு சில்க் கேட்டோன்னே அப்படி நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 4th ஃப்ளோர்ல இருந்தா எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஃபன்னா இருக்க போறோம். இருந்தாலும் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு அவங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது மரீனா ஏதாச்சும் ட்ராப் இருக்கான்னு சோதிச்சு பார்த்துட்டே லீடு எடுத்து நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. மரீனா இனிமேல் லீடு எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். ஆனா நீங்க ஒரு ரெட் மேஜா இருந்துட்டு இருக்கீங்க. எங்களோட பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் தீவ்ஸ் ஸ்கவுட்னு யாருமே கிடையாது. ஸ்வாட் மேஜா இருக்கிற நான் தானே எப்பவுமே லீட் எடுக்கணும். அதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன்னு டிடெக்ஷன் லேண்டனை எடுத்துட்டு இருப்பான். இது ஒரு ஆர்டிபிஷியலான பொருளா இருக்கிறனால ஸ்பெஷல் டைப்பா இருக்கிற ஆயிலை பயன்படுத்தி தான் இது இயங்கக்கூடியது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன திருடங்க கண்டுபிடிக்கிற மாதிரி டிராப்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாவே இது கண்டுபிடிக்கும். ஸ்பெஷல் ஆயில் சொல்றீங்களா? இது அப்பனா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்குமா? நீ எதை நினைச்சு கவலைப்படாத. என்னோட ஆல்கமி ஸ்கில்ல பயன்படுத்தி தான் இந்த ஆயில் எல்லாத்தையும் நான் உருவாக்கி இருக்கேன். அதனால நானே லீடை எடுத்துக்கிறேன். மரீனா பின்னாடி யாராச்சும் நம்மள தாக்குறாங்களான்னு ரியர் பொசிஷன் எல்லாத்தையுமே நீனே பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் தண்டர் பைக்ல நான் ஜாயின் பண்ணிருக்கும் போது நாங்க வந்த ஃபர்ஸ்ட் டஞ்சனை இதுதானே அவனுக்கு பழைய பிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும்போது காய்ஸ் கொஞ்சம் நில்லுங்க. 20 அடி தூரத்துல இருக்கிற அந்த சின்ன சாம்பர்ல ஏதோ ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. உடனே எல்லாரும் சண்டை போடுறதுக்கு தயாராயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உள்ள போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல மங்கி மான்ஸ்டரா இருக்க பாக்லஸ் இருந்துட்டு இருக்கும். சில்க் அவளோட ஆரோவை பயன்படுத்தி ஒன்ன தாக்கிட்டு இருக்க. மீதி இருக்கிறத எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு மரீனா அவளோட சோட பயன்படுத்தி தாக்குறதுக்கு ஓடிட்டு இருக்க. யூக் அவனோட பிசிக்கல் என்கேஜ்மெண்ட்டை பயன்படுத்தி அவளுக்கு பவரை பூஸ்ட் பண்ணிட்டு அடுத்ததா ஸ்னார்னு சொல்லிட்டு கிராவிட்டியோட லெவலை அதிகரிச்சிட்டு இருக்க. மான்ஸ்டரால அவங்க கிட்ட நெருங்கவே முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மரீனா அந்த 2 மான்ஸ்டரோட கதையும் முடிச்சிட்டு இருப்பா. உங்களோட மேஜிக்கை பயன்படுத்தி இது எல்லாமே பண்ணீங்களான்னு அவ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. பிசிக்கல் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னால 3 வகையா அதை யூஸ் பண்ண முடியும். என்னது 3 வகையா? அது ஒரே நேரத்திலயா? எந்த ஒரு இன்கார்னேஷனும் இல்லாம நீங்க இவ்வளவு ஸ்பீடா யூஸ் பண்ணீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு ரெயின் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. திடீர்னு என்னோட உடம்பே அப்படியே லைட்டா ஃபெதர் மாதிரி ஃபீல் ஆச்சு. இது ரொம்ப ஈஸியாவே இருந்துட்டு இருந்துச்சு. உண்மையை சொன்னா நீ தான் அந்த சண்டையில ஜெயிச்ச. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ ரொம்ப ஸ்ட்ராங்காவே மாற தொடங்கிட்ட. நம்ம அடுத்த ஃப்ளோரை நோக்கி போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். அங்கேயே இருந்து அவங்களோட ரெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு செகண்ட் ஃப்ளோரை நோக்கி போறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. டெக் மைன்ஸ் சொல்ற மான்ஸ்டர் எல்லாமே அவங்கள தாக்குறதுக்கு தயாராகி இருந்துட்டு இருக்கு. யூக் அவனோட ப்ரொடெக்ஷன் லிட்டில் பிளெஸிங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அவங்க 4 பேருக்குமே ஹோலி பவர் கிடைச்சிட்டு இருக்க. எந்த விதமான அன்டெட் மான்ஸ்டரும் அவங்க கிட்ட நெருங்காம இருந்துட்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெயின் அவளோட டேன் அன்டெட்டை யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அந்த ஒரே அட்டாக்ல எல்லா மான்ஸ்டரோட கதையும் முடிஞ்சிட்டு இருக்கும். யாராலையும் ஒன்னே மாதிரி இந்த டேன் அன்டெட்டை இந்த மாதிரி பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணவே முடியாது. அவளோட மானா இதனால ரொம்பவும் ட்ரெயின் ஆயிருக்கிறனால அவனோட ரெஃப்ரெஷ் மானாவை அவன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். நீங்க இப்போ ரெஃப்ரெஷ் மானாவையே யூஸ் பண்ணீங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பெல் சொல்ல வரியா? இது ஒரு ரேரான ஸ்பெல். ரெட் மேஜஸா இருக்கிற செலபரால தான் இதை யூஸ் பண்ண முடியும். ரெட் மேஜ்னு சொல்றது அந்த அளவுக்கு ஈஸியான ஜாபே கிடையாது. நான் ஏற்கனவே அதிகமான ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிருக்கனால அடுத்ததா அவனோட ஹோலி வாட்டரை பயன்படுத்தி ஏற்கனவே அன்டெட்டா இறந்தவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாத்திலையுமே அதை தெளிச்சிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க ஒரு பிரிஸ்டா இல்லாம இருந்துட்டு எதுக்காக ஹோலி வாட்டரை அன்டெட்டோட ஃப்ரூட் பிரிண்ட்ஸ்ல நீங்க ஊத்துறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இதை பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. என்னோட ஆல்கெமி ஸ்கில்ல பயன்படுத்தி தான் இதை நான் உருவாக்குனேன். ஏற்கனவே ரெயின் அவளோட டேன் அன்டெட்டை பயன்படுத்தி அன்டெட்டை தோக்கடிச்சால அதோட பியூரிஃபையிங் ஆஷை பயன்படுத்தி தான் இதை நான் உருவாக்கி இருக்கேன். இது ஒரு சீக்ரெட் ரெசிபியா இருக்கிறனால அன்டெட்டை நம்ம ஏற்கனவே தோக்கடிச்சிட்டோம். திருப்பியும் நம்ம பின்னாடி வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த பியூரிஃபையிங் ஸ்கில்ல பயன்படுத்தி எல்லாத்தையுமே நான் பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்தது நம்ம அடுத்ததா மேஜிக்
அயன் ஓர் இருக்கிற இடத்த நோக்கி தான் போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தெம்பா போனா நல்லா இருக்கும்னு அவனோட மேஜிக் பேக்கை திறந்து அதுல இருந்து ஒரு குக்கிங் செட்டை ஒண்ணு எடுத்துட்டு இருப்பான். வேக வேகமா அதுல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஒரு பானையை தட்டிட்டு இருப்பான். அதுல சீ ஃபுட் சூப் வேகமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இதை நான் ராயல் கேசில் ரூயின் டஞ்சன்ல இருந்தா கண்டுபிடிச்சேன். இதோட பேரு சூப் ஸ்டாக். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபைட் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியல, எனக்கு பசி கொடலை புடுங்குதுன்னு மரீனா பார்த்து கத்திட்டு இருக்க. உங்க இஷ்டப்படி நீங்க எவ்வளவு நாளும் சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே டஞ்சனுக்குள்ள இருந்து இந்த அளவுக்கு டேஸ்டான சாப்பாடை நாங்க சாப்பிடுவோம் நினைச்சு கூட பார்க்கல, இது ரொம்ப டெலிஷியஸா இருந்துட்டு இருக்குன்னு அவங்க 4 பேருமே ஒன்னா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்க. மாஸ்டர் யூக் இதுல அதிகமான மானா இருக்கிற மாதிரி தெரியுது. உன்னோட மானா டிடிஷன் ரொம்ப நல்லாவே இருந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்ததா மைனிங்க்கு போக போறனால நம்மளுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அதனாலதான் எக்ஸ்ட்ரா லவ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி இந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே நான் அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சாப்பாடை ரெடி பண்ணிருக்கனால நீங்க எக்கார்ந்து கொண்டு டயர்டே ஆக மாட்டீங்க. என்னது மானா லவ்வா? இதை என்ன நினைச்சாலே என்னோட தலைலாம் கிரிகிரின்னு வந்துட்டு இருக்கு. சில்க் நீ திங்க் பண்ணாம அதை ஃபீல் பண்ணு, கண்டிப்பா நல்லதா இருந்துட்டு இருக்கும். நீங்க எதுக்காக தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க? இது நல்லா டேஸ்டா தானே இருந்துட்டு இருக்குன்னு மாதிரி நாம லபக் லபக்னு அதிகமா எடுத்து முழுங்கிட்டு இருக்கு. அடுத்ததா 4வது ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அங்க பவர்ஃபுல்லான ராக் லிசார்ட் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அதோட உடம்புல அதிகமான மேஜிக் அயன் இருந்துட்டு இருக்கும். யூக் அவனோட ஸ்லோன்னு சொல்ற மேஜிக்கை யூஸ் பண்ணி டைமை ஸ்டாப் பண்றதுனால மரீனா அவளோட மேஜிக் பிளேடை பயன்படுத்தி ராக் லிசார்டோட தலையை துண்டா வெட்டிட்டு இருப்பா. மேஜிக் பிளேடை யூஸ் பண்ணும்போது அது டன் கணக்கா ஸ்ட்ரென்த்தையும் மானாவையும் உறிஞ்சக்கூடியதுனால என்னால அதை 10 செகண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை நீ தொடர்ச்சியா திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது உனக்கே பழகிடும்னு அவளோட மானா எல்லாத்தையுமே ரெஃப்ரெஷ் மானாவை பயன்படுத்தி பூஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இது மூலமா அவங்களுக்கு கொஞ்சம் மேஜிக் அயன் கிடைச்சிட்டு இருக்கும். இன்னும் எங்களுக்கு அதிகமா தேவைப்படுதுன்னு சொன்னோன்னே அப்ப நம்ம 6th ஃப்ளோர்ல இருக்கிற பாஸ் மான்ஸ்டரை தோக்கடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான அதிகமான விஷயம் கிடைக்கும். ஆனா பாஸ் ஃப்ளோர் மான்ஸ்டர் வந்து ஒரு ஸ்டீல் கிராபா இருக்கிறனால அதுக்கு ஏற்கனவே நோவிஸ் லேயர்னு ஒரு நிக் நேம் வேற இருந்துட்டு இருக்கு. ராக் லிசார்டை விடவும் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறனால நம்மளுக்கு அதிகமான பவர்ஃபுல்லான மேஜிக் இருந்தா மட்டும்தான் அதை தோக்கடிக்க முடியும். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி ஃப்ளோர் பாஸ் கூட சேர்ந்து நான் தனியாவே சண்டை போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா என்னால என்னெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம். 5th ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பெரிய கதவு ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். இந்த கதவுக்கு பின்னாடி தான் பாஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த வாட்டி நான் தனியாவே சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்னு ஒரு ஃப்ளோட்டிங் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் ஆர்டிஃபைட்டா இருக்கிற கேமராட்ட வெளியே எடுத்துட்டு இருப்பான். நீங்க இதை ஸ்டீம் பண்ண போறீங்களா? இல்ல, நான் இதை ரெக்கார்ட் தான் பண்ண போறேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் பாஸ் மான்ஸ்டர் கூட சண்டை போடும்போது அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுவேன். யூக் இதை நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோமா? இது மூலமா நம்மளுக்கு அதிகமான ஃபன் கிடைக்கும். ஆமா, உங்களோட பாட்டியோட பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லதுக்கே எங்களுக்கு வெக்கமா இருக்கு. இன்னும் நாங்க எந்த ஒரு பேரையும் வைக்கவே இல்ல. அதுலயும் முக்கியமா அபிஷியலா நாங்க பாட்டின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டரும் நாங்க பண்ணல. நான் சில்க் ரெயின் நாங்க 3 லீவ்ஸ் வச்சுட்டு இருக்கோம். அதுல இப்போ லக்கியா 4th லீஃபா நீங்களும் கிடைச்சிருக்கறனால நம்மளோட பாட்டியோட பேரு க்ளோவர்னு மரீனா வச்சிட்டு இருக்க. ஓகே, இனிமேல் நம்மளோட பாட்டியோட பேரு க்ளோவர். இந்த வேலை எல்லாமே முடிச்சிட்டு நம்ம அட்வென்ச்சர் கில்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம பாட்டியை நம்ம அபிஷியலாவே ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். க்ளோவரோட ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமே ஒரு பாஸ் மான்ஸ்டரை சோலோவா இருந்து சண்டை போடுறதான்னு அவனோட கிரேட் ஆசிலையும் பிளிங்க் ஷேடோவையும் ப்ரொடெக்ஷன் ஷீல்டையும் 3ஐயும் ஒரே நேரத்துல அவனுக்கு பவர் பூஸ்டா மாத்திட்டு ஸ்ட்ரீமிங்க ஆன் பண்ணிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டு இருப்பான். பவர்ஃபுல்லான பாஸ் மான்ஸ்டரா இருக்கிற ஸ்டீல் கிராப் அங்க இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா அவனோட பேரலைஸ், ஸ்லோ, வேனம், கொலாப்ஸ், பிளைண்ட்னஸ் சொல்லிட்டு 5 வகையான ஸ்பெல்ல ஒரே நேரத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அந்த மான்ஸ்டரால அவன் எங்க இருக்கான்னு கரெக்டா தெரிஞ்சுக்க முடியாதனால அது இஷ்டப்படி கண்மூடித்தனமா எல்லா இடத்துலயும் தாக்கிட்டு இருக்கும். அடுத்ததா அவனோட கிராவிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு ஓவர் பவரான ஸ்பெல்லா இருக்கிறனால அந்த ஒரே அட்டாக்ல மான்ஸ்டரோட கதை மொத்தமா முடிஞ்சிட்டு இருக்கும். என்னோட வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு, யூக் உன்னால இந்த மாதிரி ஒண்ணு பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. நீ ரொம்ப அமேசிங்கா சண்டை போட்ட. உன்னோட வீக்கனிங் மேஜிக்கை பயன்படுத்தி ஃப்ளோர் பாஸை தோக்கடிப்ப நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் உன்னோட ஸ்பெல் எல்லாத்தையுமே பேக் டு பேக்னு நான் ஸ்டாப்பா நீ யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம எந்த ஒரு இன்கார்னேஷனும் இல்லாம குயிக் காஸ்டா தான் நீ இதை யூஸ் பண்ண. உன்னை மாதிரி ஒருத்தனை இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. நான் அவங்க 3 பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. மரீனா கொஞ்சம் ஓவர உணர்ச்சி வசப்பட்டுட்டு யூக்க கசக்கி பிழிஞ்சிட்டு இருப்பா. இதை நம்ம விற்கிறது மூலமா நம்மளுக்கு அதிகமான பிரைஸ் கிடைக்கும்னு அவனோட மேஜிக் பேக்ல அதை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க. அடுத்த வாட்டி நம்ம பேட்டில் பண்ணும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்தே அதுல ஈடுபடுவோம். ஏன்னா எப்பவுமே என்னால தனியாவே இருந்து சேலஞ்ச் பண்ணவே முடியாது. பாஸ் மான்ஸ்டர் தோக்கடிச்சிருக்கனால அவங்களுக்கு ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் ஒன்று பரிசா கிடைச்சிட்டு இருக்கும். என்னன்னு அதை திறந்து பார்த்துட்டு இருந்தா அவங்க தேடி வந்த அதிகமான மேஜிக் அயன் ஓர் அதுல இருந்துட்டு இருக்க. க்ளோவரோட ஃபர்ஸ்ட் கோஸ்ட நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துட்டு இருப்பாங்க. அட்வென்ச்சர்ஸ் ஸ்ட்ரீமிங் அடிப்படையில உலகம் ஃபுல்லாவே அவங்களோட கான்டென்ட் மூலமா பாப்புலரா மாறிட்டு இருக்காங்க.
இதுக்காக அவங்க லைவ் ஸ்ட்ரீமிங்கையும் எடிட்டட் வெர்ஷன்ல இருக்கிற ஸ்ட்ரீமிங்கையும் டஞ்சன்ல குக் பண்றதையும் மெடிசன் மேக் பண்றதையும் பயன்படுத்தி ஸ்ட்ரீம் பண்ணி அதிகமான பாப்புலாரிட்டிய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சில கம்பெனிஸை சேர்ந்தவங்க அவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஸ்பான்சரா இங்க ஸ்ட்ரீமிங் மூலமா பரப்பி அவங்களுக்கு தேவையான அதிகமான வருமானத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கிற நேரத்துல யூக் தனியாலவே இருந்து ஸ்டீல் கிராப தோக்கடிச்ச ஸ்ட்ரீமிங் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். அவன் அதை தொடக்கூட செய்யாம ஸ்டீல் கிராப தோக்கடிச்சிட்டான்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்க. என்னோட சீனியர் பார்ட்டி மேட்ஸா இருக்கிற நீங்க உங்களை விட ரேங்க்லயும் ஸ்டேட்டஸ்லயும் டிஃபரெண்டா இருக்கிற ஒருத்தன் உங்களோட பார்ட்டியில இப்ப சேர்த்ததை நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்ப வரைக்கும் எங்களோட பார்ட்டியில எந்த விதமான லீடரும் கிடையாது. யூக் நீனே எங்களோட லீடரா இருக்க வேண்டியது. இது எங்களுக்கும் ஓகேன்னு ரெய்னும் மரீனாவும் சம்மதம் தெரிவிச்சிட்டு இருக்க. நான் லீடரா இருந்தா மட்டும்தான் இந்த பொண்ணுங்களுக்கு எந்த விதமான டேஞ்சரும் இல்லாம என்னால பாதுகாக்க முடியும்னு அவனும் யோசிச்சுட்டு, ஒருவேளை நான் உங்களுக்கு லீடரா செட்டே ஆக மாட்டேன்னு ஏதாச்சும் புரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட நீங்க ஓப்பனாவே சொல்லலான்னு அவங்க சகஜமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது ஆர்எஸ் ராயல் கேசல் ரூயினோட 4வது ஃப்ளோரை காட்டிட்டு இருப்பான். தண்டர் பைக்கை சேர்ந்தவங்க டைல் ஓல்ஸ் சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராகி இருந்துட்டு இருப்பாங்க. பேரி வெஸ்டர்ன் காரிடர்ல அதிகமான மான்ஸ்டர் எல்லாமே இன்கமிங்கா வந்துட்டே இருக்கு. உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. ஏற்கனவே நான் இங்க அதிகமா தாக்கிட்டு இருக்கறனால என்னால வரவே முடியாது. நியூபி உடனே உன்னோட பவரை பயன்படுத்தி இவங்க எல்லாரையுமே ஸ்லோ பண்ணு. நீ எதுக்காக லூஸ் தனமா பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி என்னால பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடி டைல் வோல்ஸ் இந்த மாதிரி கூட்டமா வந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுலயும் இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அதுல ஒரு மான்ஸ்டர் ஜாமியை கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். சைமன் அவனோட ஸ்வாட பயன்படுத்தி அதை கொன்னு ஜாமியை காப்பாத்திட்டு கேமிலா உடனே உன்னோட ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தி அவளை காப்பாத்துன்னு சொன்னோட ஏற்கனவே யூக் சொன்ன மாதிரியே அவளுக்கு எந்த விதமான மேஜிக்கோ இல்லாதனால அவளால ஹீலிங்க யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருந்து அவ கத்திட்டு இருப்பா. கேமிலா உன்னால எதுக்காக ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல? மானா போஷன் எல்லாமே எங்க? என்கிட்ட எதுவுமே கிடையாது. எப்பவுமே சோர் பாய் தான் அது எல்லாத்தையுமே எனக்கு கொடுப்பான். யார்ட்டையுமே எந்த ஹீலிங் போஷனும் கிடையாது. எப்பவுமே சோர் பாய் தான் அந்த வேலை எல்லாத்தையும் பண்ணுவான். எங்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு பேரின்னு சொல்லிட்டு இருக்க. கோர்க்கு ஓன்ட்ட ஏதாச்சும் இருந்துட்டு இருக்கா? இந்த போஷனை நானே பணம் கொடுத்து வாங்கியிருக்கறனால இதை நான் யார்ட்டையுமே தரவே முடியாது. நம்ம பார்ட்டியில இருக்கிற ஒரு மெம்பர் சாவோட விளிம்புல இருந்துட்டு இருக்கும்போது ஒன்னால மட்டும் எப்படி இப்படி பேச முடியுதுன்னு அவன் அதை பிடுங்கி ஜாமிக்கு ஹீல் பண்ணிட்டு கேமி உடனே உன்னோட காஸ்டிங்க ஆரம்பின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. அவளும் முக்கி அவளோட கொஞ்சம் மேஜிக்க ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பா. இன்னைக்கு நம்ம கோஸ்ட் ரொம்ப ஃபன்னாவே இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே யூக் உனக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ண கோஸ்ட் எல்லாத்தையுமே கில்டிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். கோஸ்ட் ரிவார்டு ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஆனா ஸ்டீல் கிராப் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருந்தனால அது மூலமா நம்மளுக்கு அதிகமான பிரைஸ் கிடைச்சிச்சு. சில்க் நீங்க நான் சேரதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிவார்டு எல்லாத்தையுமே எப்படி பிரிச்சு கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எல்லாத்தையுமே நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். நாங்க அலவன்ஸ் சிஸ்டத்தை தான் நாங்க இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரோம். பார்ட்டியோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே தனியாலா இருந்து ஹேண்டில் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாதுன்னு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்போ வரைக்கும் நாங்க ஒரு ரூம்ல தான் இருந்துட்டு இருக்கோம். எங்களோட பார்ட்டிக்கு தேவையான பேஸை உருவாக்குறதுக்காக தான் பணத்தை நாங்க சேகரிச்சுட்டு இருக்கோம். நீங்க ஏற்கனவே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரியே இப்பவும் பண்ணுங்க. நான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எதையுமே நீங்க மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. தண்டர் பைக் உருவானதுல இருந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம சந்திச்சதே கிடையாது. ஏதோ ஒரு லக் இருந்தனால தான் ஜாமியை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சு. இது எல்லாத்துக்கும் சுயநலமா கோலையா இருக்கிற இவன் தான் காரணம். டைல் வோல்ஸ் எப்பவுமே சென்ட் அடிப்படையில தான் வந்து தாக்கக்கூடியது. அதோட நெஸ்டுக்குள்ள போவதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா பீஸ்ட் ரிஃப்ளண்ட் சொல்ற மெட்டீரியலை வச்சுட்டு தான் போகணும்னு சொல்ற அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக அதை ரெடி பண்ணவே இல்லை? பிரிப்பரேஷன் எதுவுமே பண்ணாம இந்த கோஸ்ட் ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணமே நீ தான். நீ எல்லா தப்பையும் பண்ணிட்டு எங்க மேல குறை சொல்லிட்டு இருக்கியா? இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீ வெக்க தான் படணும். கிரேட்டான தண்டர் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்களோட ஸ்கில் லெவல் என்னன்னே புரிஞ்சுக்காம தேவையில்லாம போய் தோத்துட்டு மத்தவங்க மேல பழி போடுறத உடனே நிறுத்துங்க. இதுக்கு மேலையும் இந்த டீம் எனக்கு செட்டே ஆகாதுன்னு சொன்னோன இந்த லைனை நான் ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு அவன் திரும்பி பார்த்துட்டு இருப்பான். நியூபியா ஜாயின் பண்ணவன் இந்த முட்டாள கூட இருந்தனா என்னோட வாழ்க்கையும் வேஸ்டா போயிரும். அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கோஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணனால 2 நாள் நம்மளுக்கு லீவ் கிடைச்சிருக்கு. யூக் அடுத்தது நீ என்ன பண்ண போற? நம்மளுக்கு கிடைச்ச சப்ளைஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட்ல போய் ஸ்டாக் பண்ணி கிரால்ஸையும் போஷனையும் நான் வாங்க போறேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரெயின் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த அண்டட் மைனர் ஆஷஸ் மூலமா உருவாக்கின ஹோலி வாட்டர் எல்லாத்தையுமே மார்க்கெட்ல நான் விக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். 3 நாள் கழிச்சு காலையில அட்வென்ச்சர் கில்டு கிட்ட வச்சு நம்ம மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஜாப்பை எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தீர்மானிச்சுக்கிடுவோம். அப்போ ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கும். யூக் தனியாலா இருந்து ஸ்டீல் கிராப தோக்கடிச்ச வீடியோ எல்லாமே அன்னைக்கு ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இவன் ஒரு ரெட் மேஜாவே இருந்து பெயிண்டல் அபண்டன் மைண்ட் டஞ்சனுக்குள்ள நுழைஞ்சி நோவி
வாய்ஸ் லேயரா இருக்கிற ஸ்டீல் கிராப தொடாமையே அழிச்சிருக்கான். அதுவும் அவனோட வீக்னிங் மேஜிக்கை பயன்படுத்தி. இது மூலமா அவனுக்கு 6000 வியூஸ் கடைசியில கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு ரெட் மேஜால இந்த அளவுக்கு பண்ண முடியும் சொல்றத யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ண பார்ட்டியோட பிளேயர் க்ளோவர் சொல்ற புது பார்ட்டியோட காத்து உலகம் ஃபுல்லாவே இப்போ வீசிட்டு இருக்கு. அடுத்தது அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹைலைட்டா இருந்ததா இப்போ உங்க எல்லாருக்குமே நான் காட்டிட்டு இருக்கேன்னு அவங்க அதை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த யூஸ்லெஸ் ஆன முட்டாளு ஒரு லோ ரேங்கான பார்ட்டியில சேர்ந்து தான் தான் பெரிய ஆளுன்னு சொல்ற வகையில எல்லாருக்குமே அவன் காட்டிட்டு இருக்கான்னு சைமன் கோவப்பட்டு இருக்க. ஆனா க்ளோவரோட பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஃபர்ஸ்டே அதிகமான வியூவர்ஸ் கிடைச்சிருக்கிற நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அதை பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குண்டா ஒருத்தன் தனியா மறைஞ்சு இருந்து யூக்க பார்த்து பொறாமையில பொங்கிட்டு இருக்க. 3 நாள் கழிச்சு க்ளோவர்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே பி ரேங்க் கொஸ்ட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில் இருந்துட்டு இருக்கனாலதான் உங்கள்ட்ட ஏதாச்சும் கொஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த சி ரேங்க் கொஸ்டே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். யோமோன் வாட்டர் ஃபால்ல இருந்து 3 ஸ்டோன்ஸை கொண்டு வரணும்னு சொன்னோன்னே எதுக்காக இதை சி ரேங்க் கொஸ்ட் சொல்லிட்டு இருக்கீங்க? டி ரேங்க சேர்ந்தவங்களே ஈஸியா இதை பண்ணி முடிப்பாங்களே. ஒருவேளை ஆர்டன் லேக் சைட் ஃபாரஸ்ட்ல இருக்கிறனாலதான் இதை சி ரேங்க் சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த இடத்துல ஒரு பெரிய மேஜிக் பீஸ்ட் இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். சாதாரணமா டி ரேங்க சேர்ந்தவங்களே ஈஸியாவே இதை முடிச்சிருவாங்க. ஆனா இது ரொம்ப ஆபத்தா இருந்துட்டு இருக்கு. இதுல மட்டும் ஜெயிச்சிட்டனா அதிகமான ரிவார்டும் சி ரேங்குக்கு தேவையான ஸ்கோரும் இவங்களுக்கு கிடைக்கும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. 3 பொண்ணுங்களும் கில்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. நீங்க கரெக்டான டைமிங்ல தான் வந்திருக்கீங்க. ஆர்டன் லேக் ஃபாரஸ்ட்ல யோமோன் வாட்டர் ஃபால்ல இருக்கிற ஸ்டோன்ஸ் நம்ம கொண்டு வரணும். இதுதான் கொஸ்டின் சொன்னானே. யூக் உனக்கு ஓகேனா எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களும் தயாராயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஓகேனா இந்த கொஸ்டுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் சீக்கிரத்துல பண்ணி முடிச்சு கொண்டு வரேன்னு மாமரும் அதை எடுத்துட்டு கிளம்பிட்டு இருப்பா. ஓர்டன் லேக் சைட் ஃபாரஸ்ட் நோக்கி நாங்க ஏற்கனவே போயிருக்கோம். ஆனா எதுக்காக சி ரேங்க் கொஸ்டின் சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. அங்க ஒரு பெரிய மேஜிக் பீஸ்ட் இருக்கறனால தான் அதை சி ரேங்க் கொஸ்டின் சொல்றாங்கன்னு சொன்னோன்னே என்னது மேஜிக் பீஸ்டான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்பவே நீங்க வேண்டாம்னு சொன்னா கூட கொஸ்டை நம்மளால கேன்சல் பண்ண முடியும். யூக் நீ எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களால எதனாலும் பண்ணி முடிக்க முடியும்னு அவங்க அதை எடுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்க. நாங்க இந்த கொஸ்டை எடுக்கணும்னு சொன்னோன்னே எங்களுக்காக வேகமா நீங்க ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. க்ளோவரோட ஸ்ட்ரீமிங் மூலமா இப்போ வரைக்கும் உங்களுக்கு 10,000 வியூஸ் கிடைச்சிருக்கு. பீப்புள் எல்லாருமே நீங்க எந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ண போறீங்கன்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி எடுக்கிற ஸ்ட்ரீமிங் மூலமா இந்த பொண்ணுங்களையும் சண்டையில ஈடுபட வச்சு நான் கண்டிப்பா ஸ்ட்ரீம் பண்ணியே தீருவேன். மேஜிக் பீஸ்ட தோக்கடிக்கிறது மூலமா கில்டுக்கும் கண்டிப்பா அது பெனிஃபிட்டா தான் இருக்கும்னு அவன் யோசிச்சுட்டு மார்க்கெட் வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ பின்தொடர்ற மாதிரி தெரிஞ்சோன்னே அவன் வேகமா அங்கிருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பான். நீ யூக் தானே? நான் யாரும் தெரிஞ்சனால தானே என் கிட்ட வந்த. அப்புறம் எதுக்காக என் பேரை என்கிட்டயே கேட்டுட்டு இருக்க? உனக்கு நான் என்ன செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உடனே க்ளோவரை விட்டு நீ வெளியே போயிரு. 3 நாளுக்கு முன்னாடி தான் நான் பார்ட்டியில ஜாயின் பண்ண. இப்போ க்ளோவரோட லீடரா இருக்கிறனால என்னால அந்த மாதிரி பண்ணவே முடியாது. என்னது நீ லீடரா? அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டியை ஜாயின் பண்ணிருக்கும் போது நான் அவங்களோட பார்ட்டியில சேரணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ நான் கேட்டேன். அவங்க என்ன கொஞ்சம் கூட சேர்த்துக்கவே இல்லை. உடனே நீ இப்பவே வெளியே போனா உனக்கு நல்லது. இல்லனா உன்னை தாக்கி காயப்படுத்தி வெளியே அனுப்ப வேண்டியிருக்கும். வெளியே போறியா மாட்டியான்னு சொல்லிட்டு அவனோட சோட பயன்படுத்தி தாக்க போற நேரத்துல அவனோட ஸ்னார் மேஜிக்க அவன் காலு கீழே உருவாக்கிட்டு இருப்பான். அதுலயே வலிக்கு அடிபட்டு கீழே விழுந்து மட்டையாயிட்டு இருப்பான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு டவுனோட மிடில்லயே அவனோட சோட இப்படி எடுத்து காட்டுவான். கண்டிப்பா இவன் குடிகார மட்டையா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. அந்த மேனோட பேரு பீசியோ சாலஸ். அட்வென்ச்சர் கில்ட்ல எங்க பார்ட்டியில சேரணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் வற்புறுத்தி எங்களை கேட்டான். நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதிகமான பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கான். அவன் அந்த அளவுக்கு ஒன்னும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. டவுன்ல சோட எல்லாரும் முன்னாடி எடுக்கும் போது அவன் எப்பேற்பட்ட முட்டாள்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு நம்ம வேலை எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் கில்ட்ல நான் அவனை பத்தி ரிப்போர்ட் பண்றேன். திருப்பி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா அவனை நானே பாத்துக்கிறேன். யோமன் வாட்டர் ஃபால்ல இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வரதான் இப்ப நம்மளோட கொஸ்ட். பார்க்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்துட்டு இருக்கும். ஆனா முக்கியமான பிரச்சனையே மேஜிக் பீஸ்ட் தான். ஃபாரஸ்ட் ரீஜனா இருக்கிறனால கண்டிப்பா பியர், டியர், வோல்ஃப், போர் இந்த 4ல ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் தான் அந்த மேஜிக்கல் பீஸ்டா இருக்கணும். ஓர்டன் லேக் சைட் ஃபாரஸ்ட் நோக்கி நீங்க ஏற்கனவே போயிருக்கேன்னு சொன்னீங்க இல்ல? ஆமா, அது நடந்து கண்டிப்பா ஒரு 2 மாசமாச்சு இருக்கும். ஆனா நாங்க எந்த விதமான மான்ஸ்டரையும் பார்க்கவே இல்லையே. அங்க எல்லாமே ரெகுலரான அனிமல்ஸ் தானே இருந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு உங்களுக்கு லக் இருந்தனாலதான் எந்த விதமான பிரச்சனையிலையும் மாட்டாம நீங்க தப்பிச்சு வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு கண்டிப்பா ஃபாரஸ்ட்ல மேஜிக் பீஸ்ட் இருந்தே தீரணும். நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள என்டர் ஆனோனையே என்னோட கேமராட்ட பயன்படுத்தி நான் ரெக்கார்ட் பண்ண தொடங்கிடுவேன். ஒருவேளை மேஜிக் பீஸ்ட் நம்ம கிட்ட வந்து காம்பைட்ல ஈடுபடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா உடனே என்னோட லைவ் ஸ்ட்ரீமை நான் ஆரம்பிச்சிருவேன். எதுக்காக நீ அதை லைவ் ஸ்ட்ரீம் எடுக்க போகணும்னு ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட முக்கியமான கோலே எந்த மாதிரி மேஜிக்கல் பீஸ்ட் சொல்ற டைப்பை ஐடென்டிஃபை பண்றது மட்டும்தான். அதை நம்ம லைவ் ஸ்ட்ரீம் மூலமா அது கூட சேர்ந்து ஒரு
ஒரு வகையில பிரச்சனையில ஈடுபட்டாலும் கில்ட சேர்ந்தவங்க அதை பார்த்து கண்டிப்பா நம்மளுக்காக பேக்கப்பா அனுப்புவாங்க. அதே நேரத்துல நம்ம மேஜிக்கல் பீஸ்ட தோக்கடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு பேராவும் கண்டிப்பா அதிகமான புகழையும் கொண்டு வரும். இந்த பொண்ணுங்க எல்லாரையுமே பார்க்கிறதுக்கு டார்க் எல்ஃப் மாதிரி ஒரே வயசுல இருப்பாங்களா என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா யோசிச்சுட்டு இருக்கு. நீ எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். சில்க்கு வயசு 17 தான் ஆயிட்டு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு கிளவிலாம் கிடையாது. யூக்கு ஒரு பொண்ணோட வயசை கேட்கறது அந்த அளவுக்கு நல்ல விஷயமே கிடையாது. ஆனா நான் இத பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே. அவங்க எல்லாரையும் விட நான் தான் ரொம்பவும் ஓல்டா இருந்துட்டு இருக்கேன். எனக்கு 20 வயசு ஆயிட்டு இருக்கு. ஆனா உன்னை பார்த்தா 20 வயசு ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. அவங்க 4 பேருமே சேர்ந்து ஃபாரஸ்டுக்குள்ள உள்ள போயிட்டு இருப்பாங்க. இப்பத்துல இருந்து எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. நம்ம இப்போ ஃபன்னா இருக்கிறதுக்கான டைம் வந்துட்டு ஒரு சொடக்கு போட்டோன்னே அவனோட கேமரா ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு இருக்கும். அவங்க 4 பேருமே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. யூக்கு டஞ்சன்ல மாதிரி நீ லீட் எடுக்கலையா? ஃபாரஸ்ட்ல எந்த விதமான டிராப்ஸும் இருக்காது. பீஸ்ட் எப்பவுமே பின்னாடி இருந்து தான் அட்டாக் பண்ணும். என்கிட்ட ஏற்கனவே பிளிங்க் ஷேடாவும் டஞ்சன்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்த மேஜிக் ஆர்மரும் என் கூட இருக்கிறனால என்ன அவ்வளவு சீக்கிரத்துல ஈஸியாலாம் யாராலையும் கொல்லவே முடியாது. கரெக்டா அவங்க வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கும் போது அவனோட லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணிட்டு இருப்பான். ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். இது பார்க்கிறதுக்கு மேஜிக்கல் பீஸ்ட் சனாங் மாதிரில இருந்துட்டு இருக்கு. இந்த ஹை ரேங்கான மான்ஸ்டர் நார்மலா நார்த்தர்ன் வேஸ்ட்லேண்ட்லயும் டஞ்சனோட டீப் லெவல்ல தானே இருக்கும். இங்க இது என்ன பண்ணிட்டு இருக்கு? குளோவரை சேர்ந்தவங்க இதை தாக்குற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் கிடையாது. எல்லாருமே உடனே பின்னாடி போங்க. நானே இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். கண்டிப்பா லைவ் ஸ்ட்ரீம் மூலமா கில்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கறனால இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே தெரிஞ்சிட்டு இது ஒரு எமர்ஜென்சியான கொஸ்டின் அறிவிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. சில்க் நான் இல்லாத நேரத்துல நீயே லீடரா இருந்து நம்ம மெம்பர்ஸோட சேஃப்டிய கையாள்றதா இப்போ நம்மளுக்கு ரொம்ப டாப்பான பிரியாரிட்டியா இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் நான் பண்ணதுக்கு விடவே மாட்டேன். நான் மட்டும் அதோட தலையை துண்டா வெட்டிட்டேன்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலான்னு மரீனா சண்டைக்கு தயாராயிட்டு இருக்க. ரெயினும் அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்க. ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால அதை ஸ்லோ பண்ண முடியும்னு குளோவரை சேர்ந்த 4 பேருமே ஒன்னா சேர்ந்து சண்டைக்கு தயாராயிட்டு இருக்க. யூக் அவனோட பிசிக்கல் என்கேஜ்மெண்ட் மூலமா அவங்க 4 பேருக்குமே பவரை பூஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். மேஜிக் பீஸ்ட் தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். மரீனா வேகமா அவளோட சோடை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. அதோட பவர் ரொம்ப அதிகமா இருந்தனால அவளை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கும். அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்க. யூக் அவனோட ஷாக், பேரலிஸ், ஸ்லோ, வேனம், கொலாப்ஸ், பிளைண்ட்னஸ் சொல்லிட்டு எல்லா விதமான மேஜிக்கையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலும் அதுக்கு எந்த விதமான பாதிப்பையும் அவனால உண்டாக்கவே முடியாது. மரீனா நான் இப்போ ஒரு விஷயத்த பண்ண போறேன். எனக்காக கொஞ்சம் டைம் மேக் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னே மரீனா வேகமா போய் மான்ஸ்டரோட சேர்ந்து அதோட கவனத்தை திசை திருப்பதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க. சில்க் அவளோட ட்ரையாட் பவரை பயன்படுத்தி மேஜிக் பீஸ்ட கேப்சர் பண்ணிட்டு இருக்க. அவனோட கிரேட் 5 மேஜிக்கா இருக்கிற பிரிஸ்மேட்டிக் மிசைலை பயன்படுத்தி மேஜிக் பீஸ்ட தாக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அது ஆக்ரோஷமா அவங்கள தாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்க நேரத்துல ரெயின் அவளோட கிரேட் 5 மேஜிக்கா இருக்கிற தண்டர் போல்ட்டை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. அதை பயன்படுத்தி தாக்குறதுக்கு அப்புறமும் அது விடாம அவங்கள தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். மரீனா உடனே போய் அதோட தலைய வெட்டி எடுத்துருன்னு சொன்னோட அவனோட கிரிட்டிக்கல் வெப்பனையும் அவளோட மேஜிக்கல் பிளேடையும் பயன்படுத்தி ஒரே போடுல அவ்வளவு பயங்கரமான மேஜிக் பீஸ்டோட தலைய துண்டா வெட்டிட்டு இருப்பான். இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அதுல ஜெயிக்கவும் செஞ்சிட்டு இருக்க. யூக் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணனால மேஜிக் பீஸ்ட் சனாராக் தோக்கடிச்ச விஷயம் காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கும். பொறாம பிடிச்ச சைமன் எப்பவும் போல பொறாமையில வயிறு எரிஞ்சிட்டு இருக்க. நான் கொஞ்சம் அதிகமாவே என்னோட மானாவை நான் யூஸ் பண்ணிட்டேன். நியூபீஸா இருக்கிற இவங்க 3 பேரும் சேர்ந்து இவ்வளவு பயங்கரமான பேட்டில்ல ஈடுபடுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸ்ட்ரீமிங் மூலமா இப்போ இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே பொண்ணுங்க பக்கத்துலயும் காத்தடிக்கும் சொல்ற விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீங்க 3 பேருமே நல்லாவே பண்ணீங்க. உங்களுக்கு நான் அதிகமா லெக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஃபர்ஸ்ட் உனக்கு நான் லெக்சர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சாவர நோக்கத்தோட தானே நீ அதுகிட்ட போய் சண்டை போட்ட. நீங்க 3 பேரும் என்ன எதிர்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு லக் இருந்தனாலதான் உங்க 3 பேராலையும் இதுல தப்பிக்க முடிஞ்சு. எனது நாங்க 3 பேர் மட்டும் தானா? நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்தே எல்லாத்தையுமே ரெவ்யூ பண்ணுவோம். நான் உள்ள போய் உங்களுக்காக கேம்ப் ரெடி பண்றேன். நீங்க எல்லாருமே நல்லா சுத்தபத்தமா குளிச்சுட்டு வாங்க. முக்கியமா மரீனா உன் மேல அதிகமா ரத்தம் இருக்கிறனால நீ தான் ஃபர்ஸ்ட் குளிச்சே ஆகணும். அவனோட மேஜிக் பேக்ல இருந்து கேம்பிங்க்கு தேவையான டூல்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஏற்கனவே பழைய மெமரிஸ் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி பிரிலிமினரி அட்வென்ச்சர் கோர்ஸ் நடக்கும் போது அட்வென்ச்சர் கில்டுல இருந்து அபிஷியலாவே யூக் இன்சார்ஜா வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாம டி ரேங்குக்கு தேவையான அட்வென்ச்சர் லைசன்ஸையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பான். அன்னைக்கு ரொம்பவும் டைம் ஆனனால அவங்க 4 பேருமே காட்டுக்குள்ளேயே கேம்ப் எடுத்து தங்கதுக்கு தயாராயிட்டு இருக்க. அவங்க வேட்டையாடி கண்டுபிடிச்ச ஹார்ன் ரேபிட்ட சமைக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ரெயின் கிரியேட் வாட்டர் மூலமா வாட்டரையும் ஃபிளேம்ஸ் மூலமா ஃபயரையும் உண்டாக்கி அங்கேயே உட்கார்ந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு தயாராயிட்டு இருக்க. இவங்க எல்லாருமே நல்ல ஒரு பேலன்ஸான பார்ட்டியா இருந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலேயே தண்டர் பைக்கையே ஜெயிச்சு காட்டக்கூடிய திறமை இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே இவங்க அட்வென்ச்சர் பண்ணணும்
பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா கடைசியில இவங்களோட பார்ட்டியிலேயே நான் ஜாயின் பண்ணுவேன் நினைச்சு கூட பார்க்கல. வாழ்க்கை எப்படினாலும் சேஞ்ச் ஆகும்னு இதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா இருந்துட்டு இருக்கு. அது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு யூக்கும் மத்த 3 பேருமே சேர்ந்து கில்டு மாஸ்டரை பார்க்கறதுக்காக ரூம்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. யூக் எதுக்காக கில்டு மாஸ்டர் நம்மள பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா மேஜிக் பீஸ் சர்னாங் மேட்டரை பத்தி பேசுறதுக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த கொஸ்ட பொறுத்த வரைக்கும் அது ஒரு பி ரேங்க் கொஸ்ட். ஆனா நம்ம டி ரேங்க் பார்ட்டியை சேர்ந்தவங்க அதை ஜெயிச்சு காட்டியிருக்கோம். ஒன்னு சர்னாங்க தோக்கடிச்சதை நினைச்சு நம்மள புகழதுக்கு கூப்பிட்டு இருக்கணும், இல்ல அதை நம்ம தேவையே இல்லாம தோக்கடிச்சதுனால நம்மள குறைச்சலுக்கும் கூப்பிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அப்போ ரிசப்ஷனிஸ்ட் மாமரும் கில்டு மாஸ்டர் பென்வுட்டும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. யூக் நடந்ததை ஒழுங்கா சொல்லு, இது ஒண்ணும் என்னோட தப்பே கிடையாது. ஏற்கனவே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே டீடைல்ஸா நான் ரிப்போர்ட்ல கொடுத்துட்டேன். நீ உன்னோட ஸ்ட்ரீமிங் மூலமா ரெக்கார்ட் பண்ண விஷயத்த நான் கேட்கவே இல்லை. உன் மனசுபடி இதுல என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எதுக்காக தேவையில்லாம இவங்க 3 பேரையும் நீங்க பயமுறுத்திட்டு இருக்கீங்க? என் கூட தான் நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா என்ன நீங்க தனியா கூட்டிருக்க வேண்டியதுன்னு. எதுக்காக இவங்க 3 பேரையும் இங்க வர சொன்னீங்க? நீ ஏற்கனவே பொலிட்டா பேசுற டோன் எல்லாத்தையுமே மொத்தமா விட்டுட்டேன். இதை பார்த்தாலே தெரியுது நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எதுக்காக ரொம்ப க்ரூடா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க சர்னாகா பத்தி கேட்கணும் தான் ஆசைப்படுறீங்கன்னா ஏற்கனவே ரிப்போர்ட்ல எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அது பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஒரு ஓவர்ஃப்ளோ இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். உடனே மாமரு அத ஒரு எமர்ஜென்சி இன்வெஸ்டிகேஷன் கோஸ்டா அதை அறிவிச்சிட்டு இருப்பா. இந்த ஓவர்ஃப்ளோனா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டர் ஓவர்ஃப்ளோன்னு சொல்ற ஒரு பிரச்சனைனால தான் வெளியே வரும். மான்ஸ்டர்ஸ் எப்பவுமே டஞ்சனுக்குள்ள மானாவை அப்சர்வ் பண்ணி தான் வாழக்கூடியது. சில சமயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறனால டஞ்சனை விட்டு மான்ஸ்டர் வெளியே வந்துரும். இது ஸ்டாம்பைடுக்கு எவிடன்ஸா சொல்லுவாங்க. என்னது ஸ்டாம்பைடா? மான்ஸ்டர் எல்லாமே கூட்டமா ரேம்பேஜ் பண்ணி ஒரு டவுனையே ஏதோ சுனாமி வந்த மாதிரி அழிக்கும்ல, அத பத்தியா நீ சொல்லிட்டு இருக்க? சர்னாங் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் டஞ்சன்ல இருந்து வெளியே வந்திருக்குன்னா கண்டிப்பா அதை விடவும் பவர்ஃபுல்லான மான்ஸ்டரும் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நடக்க வேண்டிய எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம். யூக்கும் உங்க 3 பேர்ட்டையும் தெரியாதனமா அந்த பிரச்சனையில மாட்டி விட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு கில்டு மாஸ்டர் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. யூக் எங்க கூட இருந்தனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரல. யூக்கோட மேஜிக்கை பயன்படுத்தி தான் அந்த மான்ஸ்டரையே நாங்க தோக்கடிச்சோம். யூக் ஸ்டீம் மூலமாவே அது எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நீங்க 3 பேருமே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்கன்னு. இதனாலேயே உங்க 3 பேரையும் சி ரேங்குக்கு நான் ப்ரோமோட் பண்றேன். நான் என்ன நினைச்சேன், நீங்க எங்களை கூட்டிட்டு வந்து தலையிலேயே கொட்ட போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏற்கனவே கில்டு பிரான்ச்சை சேர்ந்தவங்க டிஸ்கஷன்ல ஈடுபட்டு தான் இந்த டிசிஷனை மேக் பண்ணிருக்காங்க. ஏ ரேங்கை சேர்ந்த அட்வென்ச்சரா இருக்கிற யூக் நீ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனாலதான் அவங்களால இதை சாதிக்க முடிஞ்சிச்சு. ஆனா நான் பி ரேங்க்ல இருந்துட்டு இருக்கேன். உன்னோட அந்த ஸ்டீமிங்ல இருக்கிற ஸ்பெல்லா இருக்கிற பிரிஸ்மேட்டிக் மிஸ்ல இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு புது ஸ்பெல்லா இருந்துட்டு இருக்கு. அதை பயன்படுத்தி தான் சர்னாக நீ தோக்கடிச்சேன்னு சொல்ற விஷயம் இங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிச்சு. இன்னையில இருந்து இல்ல இப்பத்துல இருந்து உன்னை நான் ஏ ரேங்க ப்ரோமோட் பண்றேன், உடனே இதுல சைன் பண்ணுன்னு கில்டு மாஸ்டர் சொன்னோன்னே யூக்கு ஏ ரேங்க் ப்ரொமோஷன் கிடைச்சதுனாலையும் மரீனா சில்க் ரெயின் இவங்க 3 பேருக்கும் சி ரேங்க் ப்ரொமோஷன் கிடைச்சனாலையும் அவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பண மூட்டையை எடுத்து கொடுத்து நம்ம பேஸ உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு பெரிய ஸ்டெப்பா தான் இது இருக்க போகுதுன்னு சொன்னோன்னே சில்க் அதை திறந்து பார்த்துட்டு இருப்பா. அதிகமான பணம் அதுல இருந்துட்டு இருக்கும். நம்ம கொஸ்ட் முதல்ல சி ரேங்கா இருந்துச்சு, ஆனா இப்போ அதை பி ரேங்கா மாத்திட்டாங்க. அதுலயும் சர்னாகோட பாடியை நான் ப்ராஃபிட்டா வித்தது மூலமா எனக்கு அதிகமாவே பணம் கிடைச்சிருன்னு சொன்னோன்னே சில்க் அதை திறந்து ஒவ்வொன்றையா எண்ணி பார்த்துட்டு இருப்பா. அப்ப அதுல ஒரு லெட்டர் ஒன்று இருந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தனா பென்வுட் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற விதத்துல ஒரு ரேண்டல் பிளாட்டினம் காயினை கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்மளுக்கு கணக்குப்படி நம்மளோட கோலை நம்ம ஈஸியாவே ரீச் பண்ணிட்டோன்னு சில்க் ரொம்ப சந்தோஷத்துல யூக் நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தனா கண்டிப்பா எங்களால இதை பண்ணிருக்கவே முடியாது. நான் இப்போ க்ளோவரோட லீடரா இருக்கிறனால என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதிகமான ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். யூக் உன்னோட ட்ரீம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்களோட கோல் ஒரு பேஸ உருவாக்குறது தான். அந்த கோல் இப்போ சீக்கிரமாவே நிறைவேறிட்டு இப்போ உன்னோட ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதையே அடுத்த கோலா நாங்க ஏற்கிறதுக்கும் தயாரா இருந்துட்டு இருக்கோம். என்னோட ட்ரீம் என்னன்னா ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் டஞ்சனுக்குள்ள டீப்பஸ்ட் ஃப்ளோருக்கு போய் அபிஸ் கேட்ட பார்க்கணும்னு சொன்னோன்னே என்னது அபிஸ் கேட்டான்னு அவங்க 3 பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. அபிஸ் கேட்டுன்னு சொல்றது ஆர்டிபிஷியலா அண்டர்வேல்டுக்கு போகக்கூடிய ஒரு வழி. ஆமா, என்னோட 2 கண்ணால இந்த உலகத்தோட கடைசி எட்ஜா இருக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட அங்கிள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸா இருக்கிற டஞ்சனுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா அவங்களால கடைசி வரைக்கும் அதை கான்கியூர் பண்ணவே முடியல. சின்ன வயசுல அதிகமான ஸ்டோரியை நான் கேள்விப்பட்டிருக்கும் போதுதான் அதை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. யூக் நம்ம எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் கண்டிப்பா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியே தீரணும். அது ஒன்னும் அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாது. ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்க்குள்ள என்டர் ஆகணும்னா கில்டும் கவர்மெண்டோட
பெர்மிஷன் நம்மளுக்கு வேணும். முக்கியமா நம்ம ஏ ரேங்க் பார்ட்டியா இருந்தா மட்டும்தான் நம்மளால உள்ள போக முடியும். நம்மளோட அடுத்த கோல் என்னன்னு இப்போ எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நம்ம எல்லாருமே ஒன்னாவே கடினமா வேலை பார்த்து கண்டிப்பா யூக்கோட ட்ரீமை நினைவாக்கியே தீரும். இப்போ இது எங்களோட டர்ன், எங்களோட பெஸ்ட கொடுக்கிறதுன்னு அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட ஏக்கத்தோட அவனை பாக்குறத பார்த்தோன்னே ஓகே நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒன்னாவே சேர்ந்து அபிஸ் கேட்டுக்குள்ள போவோம்னு எனக்கு நம்பிக்கை வந்துட்டுன்னு அவங்க அதை கொண்டாடிட்டு இருப்பாங்க. சர்னாங் பேட்டிலுக்கு அப்புறம் க்ளோவர் பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு புது பாஸ் கூட சேர்ந்து சண்டையில ஈடுபடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அடுத்ததா எந்த மாதிரி ஸ்டீம் பண்ண போறாங்கன்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்க. மரீனா அவளோட பவரை பயன்படுத்தி மான்ஸ்டரை தாக்கிறதுக்கு ஓடிட்டு இருப்பா. மான்ஸ்டர் அதோட ஐஸ் பியரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். யூக் அவனோட ப்ரொடெக்டர் ஷீல்டை பயன்படுத்தி அதை பாதுகாத்துட்டு சில்க் அவளோட ட்ரையாடு பவரை பயன்படுத்தி அதோட கையை கேப்சர் பண்ணிட்டு இருப்பா. ரெயின் அவளோட கிரேட் 4 மேஜிக்கா இருக்கிற லைட்னிங்கை பயன்படுத்தி தாக்கிட்டு அடுத்ததா யூக் அவனோட ஸ்க்ரோல் ஆஃப் ராக் பிரேக்ஸை பயன்படுத்தி தாக்கி மான்ஸ்டர் ஹேண்டோட கதையை மொத்தமா முடிச்சிட்டு இருப்போம். இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு அவங்க 4 பேருமே சொல்றத பார்த்தோன்னே இவங்க 4 பேரும் சேர்ந்து க்ளோவரை உருவாக்கி கரெக்டா 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே க்ளோவர் நான் ஸ்டாப்பா சென்சேஷனை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு வீடியோவை ஹைலைட்டா காட்டிட்டு இருக்கு. அந்த யூஸ்லெஸ் ஆன இடியேட் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலரா மாறிட்டே தான் இருக்கான். யூக் லோ ரேங்கிங் ஆன பார்ட்டியில சேர்ந்து அவன் ஒரு பெரியாள் மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கான். அவன் இப்போ ரீசெண்டா தான் ரேங்க் ஏக்கு ப்ரோமோட் ஆயிருக்கிறனால அவன் பில்டப் பண்றது ஒன்னும் பெரிய தப்புலாம் கிடையாது. ஆனா தண்டர் பைக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா நாம எல்லா மிஷன்லயே தோத்துட்டே இருக்கோம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நியூ மெம்பர்ஸோட பூரான குவாலிட்டியும் அவங்க ரொம்ப நாள் நம்மகிட்ட நீடிச்சு நிக்கவே மாட்டாங்க. ஜாமி எங்க போனா இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து குடிக்கிறதுக்கு அவளுக்கு மூடு இல்லையா. வர வர அவ நம்ம கூட அவ்வளோ டச் அப் ஆகவே மாட்டா. அவர் நம்மள ரொம்ப ஸ்லோவாக்குற மாதிரி தான் தெரியுது. அவர் ரொம்ப சுயநலமா இருந்துட்டு இருக்கான்னு ஜாமியை அவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஜாமி என்னன்னா அவளோட ரூம்ல இருட்டுக்குள்ள பெட்ல உட்கார்ந்துட்டு யூக் சீக்கிரத்துல பாப்புலர் ஆனதை நினைச்சு கவலையில இருந்து பாத்துட்டு இருக்க. நம்ம வேணா அவனை நம்ம கூட வர சொல்லி கேட்போமா, நீ யூக்க பத்தி தானே பேசிட்டு இருக்க. அவன் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் கண்டினியூஸா நம்ம எந்த ஒரு கொஸ்ட்லயும் ஃபெயில் ஆனதே கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா பணம் தான். ஜாமி நம்மளுக்கு இப்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கிறனால அவளோட பணத்தை குறைச்சி அவனோட பணத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். திருப்பியும் யூக்க அவங்களோட டீம்ல சேர்த்துக்கிறதுக்கு அவங்க 3 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க நேரத்துல யூக்கோட டீமை சேர்ந்தவங்க அவங்க போன வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அட்வென்ச்சர் கில்ட நோக்கி வந்துட்டு இருக்க. நம்ம வர வேண்டிய வண்டி மட்டும் கரெக்டான டைம்ல வந்துருச்சுன்னா இந்த மாதிரி லேட்டே ஆயிருக்காது. இருந்தாலும் நடந்தே வர்றது ஒரு வகையில ஃபன்னா தான் இருந்துட்டு இருக்கு. யூக் உன்னோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அதிகமான ஸ்டோரிஸை கேட்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கோஸ்ட கம்ப்ளீட் பண்ண விஷயத்தை கில்டுல ரிப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டை நோக்கி போவோம். மாமர் இன்னும் இருப்பாளா? ஏன்னா ரொம்ப டைம் ஆயிட்டு. எப்பவுமே நீங்க 2 பேரும் ஒன்னா தானே பேசிட்டு இருக்கீங்க, உனக்கு தெரியாதா? நான் அட்வென்ச்சரா மாறினதுல இருந்தே அவ ரிசப்ஷனிஸ்டா தான் இருந்துட்டு இருக்கா. கில்டுல இருக்கிற ஒரு சீனியரான எம்ப்ளாயினா அது மாமர் மட்டும்தான். உங்களோட பேரண்ட்ஸ் ஜெனரேஷன்ல இருக்கிற அட்வென்ச்சர் கிட்ட போய் கேட்டு பாருங்க. மாமர் த கிரே ஹெர்மிட் எப்ப ஏற்பட்ட ஆள்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். எதுக்காக இப்ப மாமரை பத்தி பேசுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? மரீனாக்கு மாமரை பார்த்தா ரொம்ப பராமையா இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவ பம்மிட்டு இருக்க. கில்டோட வாசல்ல யூக் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சைமன் இருந்துட்டு இருக்க. கேர்ள்ஸ் நீங்க 3 பேரும் மாமரை போய் பாருங்க, நான் இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சைமன் உனக்கு என்ன வேணும்? நான் கொஞ்சம் உன் கூட பேசலாம் தான் நான் வந்திருக்கேன். ஆனா நான் டஞ்சன்ல இருந்து இப்பதான் சண்டை போட்டு திரும்பி வந்திருக்கேன். நான் ரொம்ப டயர்டா இருந்துட்டு இருக்கேன். உன்கிட்ட பேச வேண்டிய எந்த ஒரு இஷ்டமும் எனக்கு இல்ல. நீ தண்டர் பைக்ல திருப்பியும் சேரதுக்கு நீ தயாரா இருக்கியா? அவங்க பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க 3 பேருமே கதவுக்கு பின்னாடி இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்க. சின்ன வயசுல நம்ம ஒன்னா இருக்கும் போது நீ எங்க கிட்ட ஒரு கனவை சொன்னி இல்ல, ஆபீஸ் கேட்டுக்கு போய் உலகத்தோட எட்ஜ நீ பாக்கணும்னு. அதுக்கு உனக்கு கவர்மெண்டும் அட்வென்ச்சர் கில்டோட பெர்மிஷன் தேவைப்படும். பேசிக்கலாவே ஏ ரேங்க் பார்ட்டியை சேர்ந்தவங்க இருந்தா மட்டும்தான் அதுல போக முடியும். இதுல இருக்க எல்லாமே எங்கிட்ட கரெக்டாவே இருந்துட்டு இருக்கு. தண்டர் பைக்ல நீ இப்போ ஜாயின் பண்ணதுக்கு நீ தயாரா இருந்துட்டு இருக்கியான்னு கேட்டோன்னே என்ன மன்னிச்சிரு, எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல. நான் க்ளோவரோட லீடரா இருந்துட்டு இருக்கேன். என்னால திரும்பி வரவே முடியாது. என்னோட டீமை நீ கழட்டி விட்டுட்டு போனதுல இருந்தே எங்களுக்கு தொடர்ச்சியாவே பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. அது எங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்துட்டு இருக்கு. அதை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? நான் இல்லனா உங்களால எதனாலும் ஜெயிக்க முடியும் சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இது எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எத்தனை நாள் என்ன நீங்க கேவலப்படுத்திருப்பீங்க? இதை எப்படி உன்னால என்கிட்ட வந்து சொல்ல முடியுது? நம்ம சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் சொல்லிட்டு நீங்க என்ன கேவலப்படுத்துறது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு என்னால இருக்கவே முடியாது. தண்டர் பைக்கு திருப்பி எனக்கு வரதுக்கு எந்த ஒரு இஷ்டமும் இல்ல. ஆனா அந்த பொண்ணுங்க 3 பேரும் உன்னை நல்லபடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தப்பா சொல்லிட்டு இருக்க. என்ன அதிகமா யூஸ் பண்ணதே நீ தானு. அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. யூக் டவுனுக்குள்ள வச்சு புரட்டி போட்டு அடிச்ச சாலஸ் அந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணதுக்கு தயாராகி இருந்துட்டு இருப்பான். கேர்ள்ஸ் நீங்க 3 பேரும் அதை கேட்டுட்டீங்களா?
அவன் யாரு? என்னோட ஃபார்மர் பார்ட்டியோட லீடர். அப்பனா யூக் நீ அவன் கூட திரும்பி போக போறியா? நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ஏன்னா க்ளோவரோட லீடரா நான் இருந்துட்டு இருக்கேன். நம்ம இப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மாமர ஒன்னாவே பாக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சந்தோஷமா அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. எர்த்தீஸை சேர்ந்தவங்க நம்ம தான் வேணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா இந்த ரெக்யூஸ்ட கொடுத்திருக்காங்க. கோட்டோல இருக்கிற லாங் லாஸ்டிங் ஆன எக்யூப்மெண்ட் ஒர்க் ஷாப் தானே அந்த எர்த்தீஸ். ஏற்கனவே எர்த்தீஸ்ல செஞ்ச போவை தான் நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். ஆனா எதுக்காக க்ளோவர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரெக்யூஸ்ட் கொடுத்திருக்காங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு காரணம் புது ஸ்டைல்ல இருக்கிற லேடி அட்வென்ச்சர் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. நீங்க 3 பேருமே டஞ்சனை கான்கர் பண்ணதுக்காக எர்த்தீஸ் உருவாக்குன லேட்டஸ்ட் ஆர்மரை போட்டிருக்கறனால நம்மளோட ஃபுட்டேஜ அவங்களோட ப்ரொமோஷன் வீடியோவா மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதுலயே நீங்க 3 பேரும் ரொம்ப அழகா இருக்கிறனால உங்களை அவங்களோட போஸ்டர் கேர்ள்ஸா அவங்க யூஸ் பண்ணதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 3 பேரும் சேர்ந்து எந்த ஆர்மரை கொஸ்ட்ல யூஸ் பண்றீங்களோ அதையே ரிவார்டா நீங்க வச்சுக்கலாம். இது மூலமா நம்மளுக்கு மணியும் ஆர்மரும் ரெண்டுமே ஒன்னாவே சேர்ந்து கிடைக்க போகுது. க்ளோவரோட அடுத்த கோஸ்ட் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா டஞ்சனை கான்கியூர் பண்ணணும்னு சொல்றாங்களே அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கோட்டோல ஏர்தீஸ் இருக்கறனால அங்க இருக்கிற ஆயோன் ரூயின் டஞ்சனை தான் நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும்னு ஏற்கனவே தண்டர் பைக்ல இருக்கும்போது இந்த இடத்துக்கு நான் அதிகமான வாட்டி வந்திருக்கேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது 3 பொண்ணுங்களுமே அவங்களோட புது எக்யூப்மெண்ட்டை போட்டுட்டு அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க 3 பேருக்குமே இது ரொம்பவும் கியூட்டாவே இருந்துட்டு இருக்கு. இதை போடும்போது ரொம்பவும் ஈஸியாவும் லைட்டாவும் இருந்துட்டு இருக்கு. என்னோட புது போவை நான் வாங்கியிருக்கறனால இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாமே ரொம்பவும் பிடிச்சிருக்கறனால நம்ம ஸ்டீம் பண்ணும்போது இது ரொம்பவும் டாப் டக்கரா இருந்துட்டு இருக்கும். ஒன்னே மாதிரி ஒரு ஆர்டிஃபேக்ட் ஃப்ரீக்க நான் பார்த்ததே கிடையாது. நம்மளுக்கு பணத்தையும் கொடுத்து இந்த டாப்பான எக்யூப்மெண்ட்டையும் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எர்த்தீஸுக்கு கண்டிப்பா பெரிய மனசுதான். நம்ம கொஸ்ட கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிடுவோம். இந்த வாட்டி நம்ம எந்த விதமான லைவ் ஸ்ட்ரீமையும் யூஸ் பண்ண போறதே கிடையாது. எர்த்தீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ற எல்லா வீடியோவையும் அவங்க ஃபுட்டேஜா வேணும்னு ஆசைப்பட்டிருக்கனால எல்லாருமே நல்லா ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நம்ம ஃபன்னா இருக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு ஏயான் ரூயின் டஞ்சனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள அவங்க போயிட்டு இருப்பாங்க. இந்த டஞ்சன் பார்க்கிறதுக்கே ரொம்ப பழமையான டஞ்சனா இருக்கிறனால இதுல மொத்தம் 4 ஃப்ளோர் இருந்துட்டு இருக்கு. நம்ம மெயின் டஞ்சனோட என்ட்ரன்ஸ்ல தான் இப்ப இருந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த டஞ்சனோட டீப்பஸ்ட் பாயிண்ட்ல தான் ஏயு ட்ரெட் அபண்டன்ட் சிட்டியா இருக்கிற டஞ்சன் இருந்துட்டு இருக்கு. அந்த அபண்டன்ட் சிட்டி டஞ்சனுக்கு போவதுக்கு ஒரு கதவு இருக்கிறனால நம்ம இங்க இருக்கிற படிக்கட்டு வழியா தான் நம்ம போயே ஆகணும். ஆனா நம்ம ரோப்பை பயன்படுத்தி டைரக்டா கீழே குதிச்சு போனா ரொம்ப ஈஸியாவே சீக்கிரமாவே நம்ம அங்க போயிருவோம்ல. ஒன்னே மாதிரிதான் மத்தவங்களும் யோசிப்பாங்க. இத கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி கீழே எரிஞ்சிட்டு இருப்பான். கீழே ஒரு பேரியர் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். அந்த கல்லை பொடி பொடியா எரிச்சு சாம்பலாக்குறத பார்த்தோன்னே இது பார்க்கறதுக்கு தான் லேபிரின்த் மாதிரி இருக்கும். ஆனா ஆபத்துகள் இந்த இடத்துல அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் கீழே மட்டும் குதிச்சிடாதீங்கன்னு அவங்க போதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது ரெயின் அவன் மேல கொலவெறியில இருந்துட்டு இருப்பா. ரெயின் நான் ஏதாச்சும் தப்பா ஏதாச்சும் பண்ணிட்டேனா? என்ன பார்த்து எதுக்காக நீ இந்த அளவுக்கு கொலவெறியில இருக்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ எங்க 2 பேரும் மட்டும் புகழ்ந்துட்டு அவளை நீ புகழாம வர்ணிக்காம விட்டனாலதான் அவ ரொம்பவும் கவலையில இருந்துட்டு இருக்கா. ஒரு பொண்ணோட மனசு எந்த மாதிரி ஃபீல் பண்ணணும் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு சொன்னோன்னே அப்ப அவளோட புது ஆர்மருக்கு மேட்ச் பண்ற மாதிரியே ஒரு புது ரிபனை போட்டிருக்கிறத பார்த்தோன்னே ரெயின் இது உனக்கு ரொம்பவும் கியூட்டாவே இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னே அவ வேகமா ஓடி வந்து அவனை கெட்டி பிடிச்சிட்டு இருப்பான். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனான்னு அவன் பார்த்துட்டு இருக்க. யூக் நீ கொஞ்சம் ஓவராவே போயிட்ட. இவ்வளவு சீக்கிரத்துல ரெயினை நீ வெக்கப்பட வைப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. நம்ம கிளம்பலான்னு அவங்க அடுத்ததா 2வது ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருக்க. அவங்க போற வழியில முன்னாடி ஒரு ட்ராப் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். யூக் அவனோட கம்ப பயன்படுத்தி அதை தொட்டோன 4 பக்கத்துல இருந்தும் ஆரோஸ் மாதிரி வந்து அதை தாக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அது கரெக்டா அவனோட சேஃபான இடத்தை நோக்கி அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. படிக்கட்டு பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம 4 பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். அப்போ ஒரு 4 ஆக்ஸ் அவங்க முன்னாடி வந்து தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஆக்ஸ பார்த்தோன்னே சில்க் கோவத்துல அவளோட ஆரோவை பயன்படுத்தி தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. ஆக்ஸ் எல்ஸோட ஆர்ச் எனிமின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கொஞ்சம் நீ அமைதியா இரு. இது எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ற வரைக்கும் என்னால அமைதியா இருக்கவே முடியாது. ஒரு ஆக்ஸையும் இங்க இருந்து நான் தப்பிச்சு போக விடவே மாட்டேன். இந்த இடத்துல 4 ஆக்ஸ் இருந்துட்டு இருக்கு. இதோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது லோ ரேங்கான சோல்ஜர் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா சி ரேங்க் மான்ஸ்டரா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக்கையும் ஆரோவை பயன்படுத்தி அதை தாக்கணும். மரீனா உன்னோட அட்டாக்கை பயன்படுத்தி நீ தாக்கு. சில்க் நீ எங்களுக்கு பேக்கப் பண்ணு. ரெயின் உன்னோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் நீ தாக்குன்னு சொன்னோன்னே அவனோட பிசிக்கல் என்கேஜ்மெண்ட் பயன்படுத்தி அவங்க 4 பேருக்குமே பவரை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ரெயின் அவளோட கிரேட் 4 மேஜிக்கா இருக்கிற ஃபயர் பாலை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. அடுத்ததா யூக் அவனோட ஸ்க்ரோல் ஆஃப் ராக் பிளாஸ்ட பயன்படுத்தி ஒரு ஆக்ஸை தோக்கடிச்சிட்டு இருக்க. சில்க் அவளோட ஆரோவை பயன்படுத்தி 2வது ஆக்கையும் தோக்கடிச்சிட்டு இருப்பா. அடுத்ததா பேரலைஸ்
ஸ்லோ பயன்படுத்தி மத்த 2 ஆக்ஸையும் ஸ்லோ பண்ணிட்டு இருக்க. மரீனா அவளோட மேஜிக் பிளேட பயன்படுத்தி ஒரு ஆக்ஸ கொன்னுட்டு இருப்பா. அடுத்ததா சில்க் அடுத்த ஆக்ஸ தாக்கிட்டு இருக்க. ஃபைனல் அட்டாக்க பயன்படுத்தி அதோட தலையை 2 துண்டா மாத்தி கொன்னுட்டு இருப்பா. ஆக்ஸ நான் எப்பெல்லாம் பார்க்கணும் அப்பெல்லாம் என்னோட கோபத்தை என்னால அடக்கவே முடியல. டார்க் எல்ஃபுக்கு பதிலா எதுக்காக எல்ஃப்னு சொன்னீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? டார்க் எல்ஃப்னு சொல்றவங்க எல்ஃபுக்கு துரோகம் பண்ணவங்க. அந்த கதைலாம் எனக்கு இப்ப தேவையே இல்ல. நீ என்னோட சில்க் தான், அதை யாராலையும் மாத்தவே முடியாது. அப்போ மரீனா ஒரு ஸ்க்ரோல் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு ஆக்ஸ் இந்த ஸ்க்ரோலை வச்சிருந்துச்சு, இது என்னன்னு கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு கேட்டோன்னே இது கொஞ்சம் தாறுமாறா கிழிஞ்சிருந்தாலும் ஹிடன் ஏபிடிஸ அன்கவர் பண்ணக்கூடிய ஆர்டிஃபைட்டா தான் இது இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி லோ ரேங்க் மான்ஸ்டரா இருக்கிற ஆக்ஸ் எதுக்காக இதை வச்சிருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதை மட்டும் நம்ம கடையில போய் வித்தனா கண்டிப்பா அது வேஸ்டா போயிடும். என்னோட அல்கெமி ஸ்கில்ல பயன்படுத்தி இதை ரிப்பேர் பண்ணிட்டேனா கண்டிப்பா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால பெருசா என்ன கிடைக்க போகுது? யூசரோட டேலண்ட் அதிகரிக்கும், இல்ல உங்களுக்கு ஒரு புது ஸ்கில்ல கிடைக்க வைக்கும். அப்பனா மரீனாவே இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுவரைக்கும் அவளுக்கு ஒரு ஜாப்பை தவிர வேற எதுவும் இல்லாம இருக்கறனால அவளே இதை யூஸ் பண்ணிக்கிட்டும் சொன்னோன்னே கண்டிப்பா மரீனா உன்னோட ஹிடன் எபிலிட்டிய இது டிஸ்கவர் பண்ணதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு செஸ்ட் ஒன்னு வந்துட்டு இருக்கும். அடுத்ததா டீப்பஸ்டான ஃப்ளோரை நோக்கி போவதுக்கு முன்னாடி அவங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏற்கனவே அந்த செஸ்ட்ல இருந்து ரெயினுக்கு தேவையான மேஜிக் பேக பிரைஸா அது கொடுத்திருக்கும். அடுத்ததா மேஜிக் பேக் ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா அதை சில்கே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை பயன்படுத்துறது மூலமா உன்னோட ஆரோஸ் எல்லாத்தையுமே நீ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனா அதை கண்டுபிடிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாதுன்னு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அவங்க மானாவை எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணி அவங்க 4 பேருமே 3வது ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இங்க எந்த மாதிரி மான்ஸ்டர் இருக்குன்னு கரெக்டா தெரியாது. ஆனா இங்க எந்த ஒரு ஃப்ளோர் பாஸும் கிடையாதனால அபண்டன்ட் சிட்டி டஞ்சனோட டோர் அடைஞ்சிட்டாலே நம்மளோட கொஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஆனா கடந்த 10 வருஷமா எந்த விதமான ஃபைனல் பாஸும் இந்த இடத்துல இருந்த மாதிரி யாருமே பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேடோ ஸ்டாக்கர் எல்லாமே அந்த டோரை பாதுகாக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் மூலமா தான் படிச்சிருக்கேன் தவிர இது வரைக்கும் நான் ஒன்ன பார்த்ததே கிடையாது. அந்த மான்ஸ்டர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதோட உடம்பு எல்லாமே ரொம்பவும் கருப்பா இருந்துட்டு இருக்கு, கண்ணு மட்டும் ரொம்ப ஷைனியா இருந்துட்டு இருக்கும். நீங்க அதை பத்தியா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோன்னே அவன் சொன்ன மாதிரியே ஒரு ஷேடோ ஸ்டாக்கர் மேல இருந்து அவங்கள கொல்லதுக்காக ரொம்ப ஆக்ரோஷமா நின்னு பார்த்துட்டு இருக்கும். 10 வருஷமா இதை இதுவரைக்கும் யாருமே பார்க்கவே இல்லை. நம்ம தான் இப்ப பார்த்திருக்கோம். அவனோட கேமராவை பயன்படுத்தி டார்கெட்டை லாக் பண்ணிட்டு இருக்க. அது மேல இருந்து கீழே குதிச்சிட்டு இருக்கும். அங்க இருக்கிற பேரியரை உடைச்சிட்டு அவங்கள தாக்கிறதுக்கு கீழே இறங்கி வர்றத பார்த்தோன்னே யூக் அவனோட ஸ்க்ரோல் ஆஃப் மல்டி என்கான்ஸ்மெண்ட்டை பயன்படுத்தி அவங்க 4 பேருக்கும் பவரை பூஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலும் ஷேடோ ஸ்டாக்கர் அதோட பவரை பயன்படுத்தி மரீனாவை பேரியரை உடைச்சி தாக்கிட்டு இருக்க. ரெயின் அவளோட ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தி ஹீல் பண்ணிட்டு இருக்க. திருப்பி அது தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். யூக் அவனோட ப்ரொடெக்ஷனை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு வேகமா ஓடிட்டு இருப்பான். அவனோட பேரியரையும் உடைச்சிட்டு அவனை லைட்டா தாக்குனதுனால கொஞ்சம் கூட நிறுத்தாம அவனோட பிளிங்க் ஷேடோவை பயன்படுத்தி பின்னாடி டெலிபோர்ட் ஆகி கிரிட்டிக்கல் வெப்பன், என்கேன் செயின்ட், ஃப்ளேம் ஸ்கேட்ச் சொல்ற 3 அட்டாக்கையும் ஒரே நேரத்துல பயன்படுத்தி அதை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா ஷேடோ ஸ்டாக்கர் எந்த கவலையும் இல்லாம அதோட டார்க் மேஜிக்கா இருக்கிற கர்ஸ் அவன் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கும். அவன் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கீழே விழுற நேரத்துல ரெயின் அவளோட ஹோலி ஷீல்ட பயன்படுத்தியும் சில்க் அவளோட ட்ரையட பயன்படுத்தியும் தாக்கிட்டு இருக்க. ஆனா ஷேடோ ஸ்டாக்கர் அதோட டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி பின்னாடி வந்து சில்க தாக்கிட்டு இருக்கும். ரெயின் அவளோட என்கேன் செயின்ட பயன்படுத்தி மரீனாவோட ஸ்வாட பலப்படுத்திட்டு இருக்க. மரீனா அதை போய் தாக்கிட்டு இருப்பா. ஆனா அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இப்போ என்னோட வைட் ரேஞ்ச் மேஜிக்கை யூஸ் பண்ணதுக்கான டைம் வந்துட்டுன்னு கிரேட் 4 மேஜிக்கா இருக்கிற ஐஸ் கிராவலை யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அது என்னன்னா அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டு திருப்பியும் டெலிபோர்ட் ஆகி மரீனாவையும் ரெயினையும் பின்னாடி இருந்து தாக்கிட்டு இருக்க. அதோட எக்லிப் கேனனை பயன்படுத்தி சில்க தாக்கிட்டு இருக்கும். அவளோட கதை முடிஞ்சிட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா யூக் அவனோட ஸ்க்ரோல் ஆஃப் லைட் ஷீல்ட பயன்படுத்தி அதை தடுத்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பார்ட்டி மேட்ஸையே நீ தாக்கியிருப்ப, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு 1000 ஸ்னார்ஸை ஒரே நேரத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்பான். மான்ஸ்டரால அங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. அடுத்ததா பேரலைஸ், ஸ்லோ, கொலாப்ஸ், பிளைண்ட்னஸ், வேனம், செயின்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி மான்ஸ்டர் அங்க இருந்து தப்பிச்சு போகாத வரையில மேஜிக் செயினை பயன்படுத்தி கேப்சர் பண்ணிட்டு கிராவிட்டியை பயன்படுத்தி அதை தடுத்துட்டு அவங்க 3 பேரையுமே ஹீல் பண்ணிட்டு இருப்பான். சில்க் அவளோட கிரேட் 4 ஸ்பிரிச்சுவல் மேஜிக்கா இருக்கிற ஈவி மெய்டனையும் மரீனா அவளோட மேஜிக் பிளேட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. ரெயின் அவரோட டர்ன் 100 பயன்படுத்தி தாக்கி அவங்க 4 பேருமே ஒன்னா சேர்ந்து ஷேடோ ஸ்டாக்கரோட கதையை முடிச்சிட்டு இருப்பாங்க. யூக் திருப்பியும் உயிரோட வந்ததை நினைச்சு மரீனா ரொம்ப சந்தோஷத்துல போய் யூக்க கெட்டி பிடிச்சிட்டு இருப்பா. யூக் மரீனா வயசுக்கு வந்தனால நீ அவளை அப்படி கெட்டி பிடிக்கிறது நல்லதுக்கே கிடையாது, ஆனா நான் அவளை எதுவுமே பண்ணலையே, அவ தானே என்ன கசக்கி பிழிஞ்சிட்டு இருக்கா. மரீனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது எங்க இருந்து தாக்க வருதுன்னு நீ கரெக்டா கண்டுபிடிக்காம இருந்திருந்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான அட்டாக்கை பயன்படுத்தி நம்ம 4 பேரோட கதையும் முடிச்சிருக்கும். நீ அந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது ஒரு அன்டெட்டான மான்ஸ்டர், ஆனா அதோட மானா எல்லாமே ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அது ஓவர்ஃப்ளோவா தான் இருக்கணும். மாஸ்டர் நம்ம
இப்ப அடுத்தது என்ன பண்றது? நம்ம பாட்டம் ஃப்ளோர்ல இருக்கறனால நம்ம கோஸ்ட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். லைவ் ஸ்ட்ரீமை பயன்படுத்தி இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மத்தவங்களுக்கும் சொல்ல வேண்டியதானே. நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆர்மர் இன்னும் பப்ளிக் கிட்ட வரவே இல்ல. இந்த லைவ் ஸ்ட்ரீமை மட்டும் நம்ம யூஸ் பண்ணனா கண்டிப்பா கிளையண்ட் இத ஏத்துக்கிடவே மாட்டாங்க. நம்மளோட கோஸ்ட் நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா மாறிடும். நம்மளோட கோஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கோல்டோல இருக்கிற அட்வென்ச்சர் கில்டுக்கு போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். அவங்க டீமை பயன்படுத்தி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். நம்ம கில்டிட்ட இங்க நடந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக காட்டுறதுனால கண்டிப்பா அது எர்த்தீஸுக்கு எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. யூக்கோட கன்னத்துல இருக்கிற காயத்தை ரெயின் ஹீல் பண்ணிட்டு இருக்க. ரெயினோட மானா ரொம்பவும் லோவா இருக்கிறனால யூக் அவனோட ரெஃப்ரெஷ் மானாவை பயன்படுத்தி அதை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அயன் ரூயின் டஞ்சனோட டீப்பஸ்டான பாட்டை நோக்கி அவங்க வந்துட்டு இருக்க. கடைசியில ஏயோ ட்ரெட் அபண்டன்ட் சிட்டி டஞ்சனோட என்ட்ரன்ஸ் கதவு ஒன்னு இருந்துட்டு இருக்கும். இந்த அபண்டன்ட் சிட்டி டஞ்சன்ல தான் ஏன்ஷியன்ட் பீப்புள் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ரூயின் ஒரு காலத்துல அதிகமான டிஃபரெண்டான ஷாப்ஸா இருந்திருக்கும். ஏயோ ட்ரெட்டோட உள்ள என்ன இருந்துட்டு இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதா அட்வென்ச்சர்ஸா இருக்கிற நம்மளோட வேலையே. சொல்ல முடியாது அபிஸ் கேட் இதோட டீப்பஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனை சேர்ந்த மக்கள் அதர் வேர்ல்டுக்கு பயணிக்கிறதுக்காக தான் ஆர்டிஃபேக்டா இந்த அபிஸ் கேட்டை உருவாக்கி இருக்காங்க. நம்ம 4 பேரும் இந்த கேட்டை தொட்டோனையே நம்மளோட கோஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆயிரும்னு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் கோல்டோ அட்வென்ச்சர் கிட்ல போய் யூக் அவங்களோட கோஸ்டுக்கு தேவையான ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களை விடவும் யூக் நீ தான் அதிகமான வேலையை பண்ணிருக்க. நம்ம கோஸ்ட கம்ப்ளீட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நான் கில்டிட்ட கொடுத்துட்டேன். ஷேடோ ஸ்டாக்கர் இருந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டனால நாளைக்கு அவங்க நம்மளை இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. 2 நாள் டே ஆஃப் விட்டு இந்த கோல்டோலயே நம்ம இருக்கிறதுக்கான டைம் வந்துட்டு இன்டர்வியூக்காக நம்மளை கூப்பிடும் போது நம்ம 4 பேருமே கண்டிப்பா அதுல இருந்தே தீரணும். அது வரைக்கும் நம்ம நாளைக்கு சைட் சீயிங் பண்ணதுக்கான டைம் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னாவே சேர்ந்து டேட்டுக்கு போவோம். இந்த டவுனை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லாதனால நீங்களே கைடா இருந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுங்க. யூ கூட சேர்ந்து நான் ஆர்டிஃபைட் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இது எல்லாத்தையும் நம்மளால ஒரே நேரத்துல பார்க்கவே முடியாது. இப்போ நம்ம டின்னரை சாப்பிடுறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பக்கத்துல ஒரு கிரேட்டான சிக்கன் டிஷ் இருக்கிற ஷாப் இருக்கா. நம்ம 4 பேரும் போய் சாப்பிடுவோமான்னு சொல்லி அவங்க 4 பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஈஸியா அணிஞ்சிக்கலாம், ப்ரொடெக்ஷன், அது போக பியூட்டி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஃபியூச்சர்ல லேடி அட்வென்ச்சருக்கு ஒரு புது ஸ்டைல கொடுத்து ஸ்டைலிஷாவும் சேஃபாவும் எல்லா விதமான சப்போர்ட்டையும் தரக்கூடியதுதான் ஏத்தீஸா இருக்கிற எங்களோட வேலைன்னு க்ளோவரோட பார்ட்டி மெம்பர்ஸ் அவங்களோட போஸ்டர் கேலா பயன்படுத்தி ப்ரொமோஷன் வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட எந்த விதமான நல்ல ஃபுட்டுமே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் இந்த கேவலமான ஃபுட்டையே சாப்பிட்டு இருக்கோமே. அந்த சோர் பாய் நம்ம கூட இருக்கும்போது வியர்டான பாட்டை பயன்படுத்தி டீசென்டான ஸ்டப் எல்லாத்தையுமே நம்மளுக்கு விதவிதமா கொடுத்துட்டு இருந்தான். நீங்க எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? எல்லார்கிட்டையும் போர்ஷன் இருந்துட்டு இருக்கா? என்கிட்ட எந்த விதமான போர்ஷனும் கிடையாது. கேமிலாவை நம்ம அதுக்காக தானே வச்சிருக்கோம். எல்லாத்தையுமே ஏன் தலையிலேயே திணிக்காதீங்க. போர்ஷன் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவா இருந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ போக்லஸுக்கு எதிராக சண்டை போட போறனால ஜாமி உடனே உன்னோட ஸ்ட்ரீமிங்க டெலிகாஸ்ட் பண்ண தயாராகும் சொல்லிட்டு அவங்க 4 பேருமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. திருப்பியும் அவங்களோட மிஷன் ஃபெயில் ஆயிருக்கும். நீங்க தொடர்ச்சியா உங்களோட ஸ்கோர் எல்லாமே கண்டினியூஸா டிராப் ஆயிட்டே இருந்துச்சுன்னா உங்களோட ஏ ரேங்க்ல இருந்து டி ப்ரோமோட் பண்ணி லோயரான அட்வென்ச்சர் ரேங்க்கு நீங்க மாறிடுவீங்க. சைமன் ஈஸியான கொஸ்ட அக்செப்ட் பண்ணதுக்கு நீ தயாரா இருக்கியா? அடுத்த வாட்டி உனக்கு சி ரேங்க் கொஸ்ட நான் தரதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். நாங்க ஏ ரேங்க் அட்வென்ச்சரா இருந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு தகுந்தாப்புல நீங்க எந்த விதமான ஒத்தான ரிசல்ட்டையும் கொடுக்கவே மாட்டீங்களே. இது ஒன்னும் தண்டர் பைக்கோட தப்பே கிடையாது. நீங்க எங்களுக்கு டீசென்டான எந்த ஒரு புது மெம்பரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மாட்டீங்க. நாங்க போக்லஸ் கூட சண்டை போடலாம் தான் போனோம். அந்த இடத்துல நம்மடு வரும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இது எங்களோட தப்பே கிடையாது. இருந்தாலும் நீங்க தோத்ததுன்னு தான் சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்ல வரா? நம்மள டீ ப்ரோமோட் பண்ணிடுவாள. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னான். பாயிண்ட் என்னன்னா நம்ம 4 பேரும் சேர்ந்து ஹை ரேங்க் கோஸ்ட பண்ண முடியாம திணறிட்டு இருக்கோம். நீ தானே எங்க பார்ட்டியோட லீடரா இருந்துட்டு இருக்க. ஒரு புது மெம்பரை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னோட வேலை தான். அவனை நம்ம திருப்பி நம்ம இடத்துக்கே கொண்டு வந்துருவோமா? அவன் ஸ்ட்ரீமிங் மூலமா இப்ப அவனுக்குன்னு ஒரு பேரை பதிச்சுட்டான். நீங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே கேள்விப்பட்டேன். அவனை எப்படி நீ வழி கொண்டு வரணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் எல்லா விதத்திலையும் அவனை கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். அவன் நம்ம வழிக்கு வரவே மாட்டான். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸுக்கு போறது மட்டும்தான். ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸா நம்ம எதுக்காக அங்க போகணும்? அது யூக்கோட ட்ரீமா இருந்துட்டு இருக்கு. அந்த முட்டா போய் எப்பவுமே வேல்டோட எண்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவான். நம்ம மட்டும் அந்த இடத்துக்கு போக போறோம் தெரிஞ்சிச்சுன்னா தானா அவனே நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவான். இந்த வாட்டி ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸுக்கு நம்ம தனியா போக போறது கிடையாது. மத்த பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஜாயின் கோஸ்டா தான் டீம் அப் பண்ணி தான் நம்ம போக போறோம். நீ சொன்னதும் நல்ல ஒரு ஐடியா தான். இது மூலமா அழுதுட்டே நம்ம கூட வந்து அவன் ஜாயின் பண்ணிக்கிடுவான்னு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. ஏயான் ரூயின் டஞ்சனுக்கு டெம்பரவரியா இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 10 வருஷமா யாருமே பார்க்காத ஷேடோ ஸ்டாக்கர் அந்த இடத்தை நோக்கி வந்தனால தான் இது எல்லாமே நடந்து
நடந்துட்டு இருக்கு. இவங்க எத்திசை சேர்ந்த பொண்ணுங்க தானேன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வர்ணிச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு எல்லாமே சரியான நியூபீஸா தான் இருந்துட்டு இருக்கு. அவங்கள நீ பெருசா நினைச்சுக்கிடாத, வயிற்றுச்சல்ல தான் பொறாமப்பட்டு இருக்காங்க, நீ சொன்னாதான் கரெக்டா தான் இருக்கும்னு அவங்க 4 பேருமே சேர்ந்து அவங்களோட பாட்டிக்கு தேவையான பேஸ உருவாக்குறதுக்காக ஒரு வீட்டை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுல அதிகமான ஸ்டோரேஜ் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அதிகமான ஸ்பேஸும், செகண்ட் ஃப்ளோர்ல பிரைவேட்டான ரூம்ஸும், அது போக ரூஃப், பேஸ்மெண்ட் சொல்லிட்டு அதிகமான இடங்கள் இருக்கிறத பார்த்தோன்னே கடைசியா ஒரு ப்ராப்பர்ட்டியை காட்டணும்னு ஆசைப்படுறேன்னு அந்த புரோக்கரை அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அப்பதான் தண்டர் பைக்கோட பேஸ் பக்கத்துல இருக்குன்னு சொல்ற விஷயம் தெரிஞ்சோன்னே நாங்க கடைசியா பார்த்த அந்த ப்ராப்பர்ட்டியை நாங்க பிக்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். தண்டர் பைக் நம்ம நெய்பரா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்காதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம அந்த வீட்டையே நம்மளோட பேஸா மாத்திக்கிறோம். அதே மாதிரி அவங்க பணம் கொடுத்து வாங்கி அவங்களோட வீட்டை பேஸா மாத்தி, யூக் உனக்கு என் ரூம் வேணுமா இல்ல நியரஸ்டான ரூம் வேணுமா, எங்க கூட தங்கக்கூடிய ரூமை பத்தி தான் நாங்க இப்ப பேசிட்டு இருக்கோம், உங்க கூட நான் தங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இது நம்மளோட பாட்டியோட பேஸா இருக்கிறனால நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறதா நல்லது. ஆனா நான் ஒரு மேனா இருக்கிறனால பொண்ணுங்களா இருக்கிறவங்க கூட தங்குறது அந்த அளவுக்கு நல்ல விஷயமே கிடையாது. ஆனா நம்ம கேம்ப்ல தங்கி இருக்கும் போது எல்லாருமே ஒரே இடத்துல தானே படுத்து கிடந்து தூங்கணும். யூகோ மேல எனக்கு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. அதுலயும் ஒவ்வொரு நாளும் உன்னோட அந்த ஆசமான சாப்பாடு எல்லாத்தையுமே ருசி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ தானே ஏற்கனவே சொன்ன 3 பொண்ணுங்களையும் தனியா ஒரு இடத்துல வச்சிருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு. ஓகே, நான் இந்த இடத்துல தங்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா எப்பவுமே உங்க டோரை நீங்க லாக் பண்ணியே வச்சிருக்கணும். ஒரு மேனோட மைண்ட் எப்பனாலும் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்தவித ரிஸ்க்கும் எடுக்காம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏற்கனவே அவங்க எர்த்தீஸோட கொஸ்ட முடிச்சிருக்கிறனால அவங்க கிஃப்டா ஒரு டேப்லெட் ஒன்று பரிசா கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியும் ஸ்ட்ரீமிங் மூலமா அடுத்தது என்ன பிளான் பண்ணணும்னு சொல்றதை இது மூலமாவே நம்ம பண்ணிக்கலாம். க்ளோவரோட ஃபியூச்சருக்கும் நம்மளோட புது லைஃபுக்காகவும் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல சேர் பண்ணி சந்தோஷமா அதை கொண்டாடிட்டு இருக்கு. அப்போ ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் சொல்ற மிஷனுக்காக தண்டர் பைக்கை சேர்ந்தவங்க போற விஷயம் தெரிய வந்துட்டு இருக்கும். ஏற்கனவே கிங்டம் சேர்ந்தவங்க இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தனால ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்காக தண்டர் பைக் லீடா இருந்து மத்த பார்ட்டியை சேர்ந்தவங்களும் ஒன்னாவே சேர்ந்து அபிஸ் கேட்ட ரீச் பண்றதா அவங்களோட கோலே. இது ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் கோஸ்டா தான் அமைஞ்சிருக்குன்னு டிஸ்பிளேல காட்டிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. அங்க போகணும்னு சொல்லிட்டு எந்த விதமான ரேஸும் நடக்கவே இல்லை. ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் என்னோட ட்ரீமா இருக்கிறதுன்னு சொல்றது உண்மைதான். என்னோட ட்ரீமை நான் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன். அபிஸ் கேட்டுக்கு நாம எல்லாருமே ஒன்னா போறோம்னு ப்ராமிஸ் பண்ணது உங்களுக்கு மறந்து போச்சா? மரீனா, நம்ம அங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு சொன்னீங்க, அதை மறந்துட்டியா? அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவங்க சகஜமா பேசிட்டு இருக்கும்போது கில்டுல இருந்து ஒரு மெயில் பேட் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். யூக்கும் ரெயினும் மட்டும் மாமரம் பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அவ ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தனா தண்டர் பைக்கை சேர்ந்தவங்க ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் இன்வெஸ்டிகேஷன் மிஷன் நடக்கிற வரைக்கும் டெம்பரவரியா மெம்பரா இருந்தே தீரணும்னு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் சக்சஸ் ஆயிட்டுனா அபிஷியலா பார்ட்டி மெம்பரா நீ மாறியே தீரணும்னு வலுக்கட்டாயமா அதுல இருக்கிறத பார்த்தோன்னே என்னால இதுல கலந்துக்க முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியுமா? இதான் நீ சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது சைமன் கோபத்தோட அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். இவன் தொல்லை தாங்கவே முடியல ஏன்னு பார்த்துட்டு இருக்க. ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்க்கு உனக்காக தான் நாங்க அங்க போயிட்டு இருக்கோம். எதுக்காக நீ முடியாதுன்னு சொன்ன? என்னோட ட்ரீமை நீங்க இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பா தான் இருந்துட்டு இருக்கு. என்னோட ஃபார்மர் பார்ட்டியை சேர்ந்தவங்க கிங்டத்திலேயே ரொம்ப டஃப்பான டஞ்சனா இருக்கிறதுக்குள்ள போவதுக்கு தயாரா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துட்டு இருக்கு. என்னால வர முடியாது. அதுலயும் முக்கியமா தண்டர் பை கூட என்னால வரவே முடியாது. சைமன், இதுக்கு மேலேயும் என்ன தேவையில்லாம தொல்லை பண்றத மொத்தமா நீ நிப்பாட்டிரு. ஒரு ஸ்பாட் ரெக்வெஸ்ட் ஆக்டிவ் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களால சென்ட் பண்ண முடியும். உங்களோட ரெக்வெஸ்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லதுக்கு எனக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருந்துட்டு இருக்கு. எங்களை விட்டு போனது நீ தான். உன்னாலதான் எங்களுக்கு அதிகமான பிரச்சனையே ஏற்பட்டு இருக்கு. ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் டஞ்சனுக்குள்ள இந்த கொஸ்ட எடுத்ததே உனக்காக தான் சொன்னோன எல்லாமே என் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்றத ஒழுங்கா நிறுத்து. ஒவ்வொரு வாட்டியும் அட்வென்ச்சருக்கு தேவையான பிரிப்பரேஷன், கோஸ்ட் ரிசர்ச், இன்டெல் கேதரிங், இதே மாதிரி கஷ்டமான வேலை எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க ஈஸியா காம்பேட்ல ஈடுபட்டுட்டு என்னால காம்பேட்ல ஈடுபடவே முடியலன்னு எல்லா விதமான குறையும் தப்பையும் என் மேலேயும் நீங்க விதிச்சிட்டு இருந்தீங்க. நான் கஷ்டமான வேலை எல்லாமே பண்ணனாலதான் உங்களால ஈஸியா இருக்க முடிஞ்சு. நான் ஒவ்வொரு வாட்டியும் படுற கவலைய நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சு நான் எவ்வளவு நாள் ஏக்கத்தோட இருந்துட்டு இருந்தேன். ஆனா உங்களால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு பதிலா என்ன நீங்க துரோகம் தான் பண்ணீங்க. ஆனா நம்ம எல்லாருமே ஒரே ட்ரீமை தானே சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காது. ஆனா அதுக்கு காலம் தாமதம் ஆயிட்டு. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா க்ளோவர்ல இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் தான், தண்டர் பை கிடையாது. இது மூலமா எங்களுக்கு பெரிய கஷ்டம் ஏற்படும். நாங்க இதுல ஃபெயில் ஆவதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாங்க மட்டும் ஃபெயில் ஆயிட்டனா எங்களோட ரேங்க் எல்லாமே டிராப் ஆகி
எங்களோட கதையை மொத்தமா முடிஞ்சிரும். உங்களுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு ரெய்னும் யூக்கும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. அது நடந்து 2 வாரம் கழிச்சு திருப்பியும் ஒரு ஓவர்ஃப்ளோ ஏற்பட்டு இருக்கு. நீ ஏற்கனவே ஆயோன்ல நடந்ததான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணில, அதே மாதிரி இங்க எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பா ஸ்டாம்பைடா தான் இருக்கணும். ராயல் அகாடமியை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்க, ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் இன்வெஸ்டிகேஷன் கோஸ்ட் எதுக்காக அவங்க ஈஸியா ஒத்துக்கிட்டாங்க நீ நினைச்சிட்டு இருக்க? ஸ்டாம்பைடு இன்வெஸ்டிகேஷனை கனெக்ட் பண்ணதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. யூக், ஒரு நாமினேஷன் கோஸ்டா உனக்கு இல்ல, உங்களோட கிளவருக்கு ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்க்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன் கோஸ்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா சி ரேங்க் பார்ட்டியை சேர்ந்தவங்க இதை ஹேண்டில் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. தண்டர் பைக்கை விட மத்த ஏ ரேங்க் பார்ட்டிட்ட போய் இதை நீங்க சொல்ல வேண்டியதானே. கார்டியாவும் கிராண்ட் ப்ளோவும் ஏற்கனவே தண்டர் பைக் கூட பேக்கப்பா கிளம்பிட்டாங்க. அவங்கள என்னால நம்பவே முடியல. அதுல ஒருத்தங்க கூட ஃபார்மலான அப்ளிகேஷனை சமர்ப்பிக்கவே இல்ல. இதை நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு அவனுக்கு கொஞ்சம் லெட்டர்ஸ கொடுத்துட்டு இருக்க. இது என் கண்ணு முன்னாடி ஒரு ட்ரெஷர் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்ல தான் அபிஸ் கேட் இருக்கிறது உண்மையான ஆபிஷியல் ரெக்கார்ட்ல இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதனாலதான் ஒன்னு அங்க போகணும்னு ஆசைப்படுறேன். நீ அதை கான்கியூர் பண்ணலாம் தேவையில்ல, சாதாரணமா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாலே போதும். ஆனா நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா கண்டிப்பா அதை பாதியில நிறுத்திட்டு வரவே மாட்டேன். முடிச்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன். ஒன்னால மட்டும்தான் இந்த வேலையை பண்ணி முடிக்க முடியும். இதை நீயே வச்சுக்கோன்னு கால் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துட்டு இருப்பான். இந்த வேல்யூபிளான விஷயத்தை எதுக்காக எனக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? உன்னோட 2 கண்ணால இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணதுக்காக இதை நீ கண்டிப்பா யூஸ் பண்ணியே தீரணும். என்னாலேயே தனியா போய் அது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஆனா நான் இருக்கிற பொசிஷனுக்கு என்னோட சீட்டை விட்டு என்னால வெளியே போகவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறனால எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கிற ஒன்னால மட்டும்தான் அந்த ரிப்போர்ட்டை முடிக்க முடியும்னு மாமர் அவங்களுக்கு தேவையான கொஸ்ட கொடுத்துட்டு இருப்பா. ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் டஞ்சனுக்குள்ள நுழைஞ்சி இன்வெஸ்டிகேட் பண்றதுதான் இந்த மிஷனோட முக்கியமே. ஏ ரேங்க் ஸ்டேட்டஸை கொண்டவங்களால மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியறனால டெம்பரவரியா இவங்களுக்கு ஏ ரேங்க் சொல்ற ஸ்டேட்டஸை கொடுக்கிறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கிங் ஆஃப் வெல்மேலியா இதுக்கு அப்ரூவ் கொடுத்தனால இப்ப எனக்கு இது எல்லாமே புரிஞ்சு போச்சு. என்னோட பார்ட்டிமேட்ஸ் கூட சேர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை உங்களுக்கு நான் ஓகே சொல்றேன்னு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். நம்ம இது பண்ணாம இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது. இது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு பே ஆஃப் கோர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஆனா நம்மளுக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம இருந்துட்டு இருக்கு. ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்க்குள்ள நம்ம போறது கண்டிப்பா ரொம்ப ஆபத்தா தான் முடியும். மாஸ்டர், எக்ஸ்பீரியன்ஸை விட்டுருங்க, ப்ரிப்பரேஷனை நம்மளால மேக் பண்ண முடியும். லக்ல முக்கியமா பார்த்தா லேட்டஸ்டான ஆர்மர் எல்லாமே நம்மகிட்ட அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. அபிஸ் கேட்டுக்குள்ள எப்படியும் நம்ம ஒரு நாள் டஞ்சனுக்குள்ள சர்ச் பண்ணதுக்கு போக தான் போறோம். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணியே தீரணும். இந்த சான்ஸை கண்டிப்பா நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. எங்களை இழந்துருவனோன்னு நினைச்சு தானே நீ பயந்துட்டு இருக்க. எங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? உங்க எல்லாரையுமே என்னோட பெஸ்டான பார்ட்டிமேட்ஸா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். யூக், நம்ம அட்வென்ச்சரிங் பண்ணதுக்கு நாங்க தயாரா தான் இருந்துட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான விஷயம் எல்லாமே எங்கிட்ட இருந்துட்டு இருக்கு. நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஸ்ட்ரீமிங் எல்லாத்தையுமே பயன்படுத்தி பேட்டில் பிளான் ஒன்ன ரெடி பண்ணியே தீரணும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை எங்க கிட்ட வந்து நீ சொல்லியிருக்கவே மாட்டேன். ஓகே கைஸ், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் குள்ள போறதுக்கான டைம் வந்துட்டு அவங்க தயாராயிட்டு இருக்க. நாங்க இந்த மிஷனை அக்செப்ட் பண்ணதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கவுட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னு மாமர் ஏற்கனவே இதே விஷயத்தை தான் ஏன்ட்ட சொன்னான்னு. இவளோட பேரு நேனே. இவ உங்க கூட ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணாதான் இவ இருக்கிறனால நேனே இப்போ உன்னை ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொன்னோன்னு பெர்சியா இருக்கிற என்னோட பேரு நேனே. தீஃபாவும் நிஞ்சாவும் இருந்துட்டு இருக்கேன். என்னோட ஸ்கோர் ரேங்க் சில இருந்துட்டு இருக்கு. என்னோட பாடி சோல் எல்லாத்தையுமே ஜாப்புக்காகவே நான் அர்ப்பணிச்சிருக்கிறனால நான் எல்லா விதத்தையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன். என்ன நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருப்போம். யூக்கோட டீமை சேர்ந்தவங்க ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் டஞ்சனுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் கேவரன் மூலமா நுழையதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்கு. அட்வென்ச்சர் கில்டு தான் ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்ல இருக்கிற டாப்பான என்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணி வச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியாம யாருமே நுழைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நாங்க பண்ணி வச்சிருக்கோம். உங்க எல்லாத்தையும் நான் ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏற்கனவே 3 ஏ ரேங்க் பார்ட்டிஸை சேர்ந்தவங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக உள்ள போறதுக்கு தயாரானாங்க. அதுல ஸ்காடியா முடியாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. நேத்துக்கு கிராண்ட் ப்ளோவும் அதே மாதிரியே பின்வாங்கினால இப்ப நடக்கிற எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தண்டர் பைக்கை சேர்ந்த ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் தான் உள்ள இருந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஃபன்னா இருக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனோட லைவ் ஸ்ட்ரீமை ஆரம்பிச்சுட்டு அவங்க எல்லாருமே உள்ள போவதுக்கு தயாராயிட்டு இருக்க. குளோவரை சேர்ந்தவங்க இன்னைக்கு புதுசா ஒரு ஷோவை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்க. குளோவரை சேர்ந்த நாங்க எல்லாருமே ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்க்குள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்காக போக போறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்க ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 5 பேருமே டஞ்சனுக்குள்ள என்ட்ரன்ஸ் வழியா நுழைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் வீடாவும் இருந்துட்டு இருக்கு. நேனே அவளோட காம்பஸை பயன்படுத்தி
ஏதாச்சும் எனிமீஸ் பக்கத்துல இருக்காங்களான்னு தெரியறதுக்காக ஸ்கவுட்டா இருக்கிறவா அங்க இருந்து வேகமா முன்னோக்கி ஓடிட்டு இருப்பா. மாஸ்டர், ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் நினைச்சு நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வரைக்கும் எனக்கு எந்த விதமான எமோஷனலும் இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ தானே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், போக போக எல்லாமே கரெக்டா நடக்கும். எனக்கு இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டா இருந்துட்டு இருக்கு. அபிஸ் கேட் கண்டிப்பா வேல்டோட எட்ஜில தான் இருக்கணும். கூடி சீக்கிரத்துல அதை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நேனே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு ரூட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிட்டு நம்ம போற வழியில எந்த வித மான்ஸ்டரும் இல்ல, எல்லாமே ரொம்பவும் கிளியரா இருந்துட்டு இருக்குன்னு அவங்க 5 பேருமே நேரா உள்ள நோக்கி போயிட்டு இருக்கும்போது தண்டர் பைக்க சேர்ந்த பாட்டி நம்மளுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க 8th ஃப்ளோருக்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க நம்மளுக்கு முன்னாடியே 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் 8th ஃப்ளோர் நோக்கி தான் போயிருக்காங்கன்னு சொன்னா கொஞ்சம் நம்பவே முடியல. நம்ம இன்னைக்கு இந்த டஞ்சனுக்குள்ள வந்த விஷயமே இங்க ஏதாச்சும் வினோதமா நடக்குதான்னு பாக்குறதுக்கு மட்டும்தான். இதை கிளியர் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. நான் என்னோட லைவ் ஸ்ட்ரீமை பயன்படுத்தி எல்லாருக்குமே காட்டிட்டு இருக்கிறனால இந்த ஃபுட்டேஜை பயன்படுத்தி கில்ட் மாஸ்டரும் ராயல் அகாடமியோட ஸ்காலர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஈஸியா உங்களால பார்க்க முடியும். நம்ம இங்க இருக்கிற படிக்கட்டை பயன்படுத்தி மேலையோ இல்ல கீழே போறதுக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் டஞ்சனோட ரூலாவும் இருந்துட்டு இருக்குன்னு நேனே அவளோட கிளாஸை பயன்படுத்தி பார்த்துட்டு இருக்க. பக்கத்துல ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். இந்த மான்ஸ்டரை கூட நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் இந்த இடத்தை கடந்து நம்மளால போக முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பா கிமரா டைப்ல இருக்கிற மான்ஸ்டர் தான் இருக்கணும். ரெயின் உன்னோட அஃபென்சிவ் ஸ்பெல்லை நீ யூஸ் பண்ணு. சில்க் உன்னோட போவை பயன்படுத்தி அதோட தலையை நோக்கி டார்கெட் பண்ணி நீ தாக்கு. மரீனா நீ இதை யூஸ் பண்ணிக்கோனே ஒரு பெரிய போ மாதிரி இருக்கிற ஒன்னு எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அது கையில வச்சிருக்கிற அந்த பெரிய ஆக்ஸை பயன்படுத்தி நம்மளை தாக்குறதுக்குள்ள சீக்கிரத்துல அதோட கதையை நம்ம முடிச்சே தீரணும்னு உனக்கு அதிகமான சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்ப நீ உன்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணிக்கோ. நீ ஏற்கனவே உன்னோட மெமண்டம் ரெவலேஷன் ரிப்பேர் பண்ணனால தானே இது எல்லாத்தையுமே பண்ண முடிஞ்சு. அதை பயன்படுத்துறது மூலமா எனக்கு சாமுராயின்னு சொல்ற செகண்ட் ஜாப் கிடைச்சிச்சு. கண்டிப்பா நான் ஸ்வாடை பயன்படுத்தி சண்டை போட்டி தீர்வேன்னு மரீனா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. யூக் அவனோட பிரிஸ்மேட்டிக் மிசில பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். மரீனா அவளோட அந்த போவை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. அப்படி இருந்துமே ஆக்ரோஷமா அது அவங்கள தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கும். ரெயின் அவளோட ஃபிளேம் ஜேவலினை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. அந்த மான்ஸ்டரோட உடம்பு ஃபுல்லாவே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்திலையும் அவங்கள தாக்குறதுக்காக முன்னேறி வந்துட்டு இருக்க பார்த்தோன்னே சில்க் அவளோட ஆரோவை பயன்படுத்தி அதோட தலையிலேயே எய்ம் பண்ணி தாக்கிட்டு இருப்போம். அதோட அந்த மான்ஸ்டரோட கதை முடிஞ்சிட்டு இருக்கும். நான் இங்க எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படி இருந்தும் நீங்க ஈஸியாவே இதை தோக்கடிச்சிட்டீங்க. ஏற்கனவே சரணாங்க தோக்கடிக்கும் போது யூஸ் பண்ண ஸ்பெல்ல தானே நீ இப்ப யூஸ் பண்ண. இதை நேரடியா பக்கத்துல இருந்தே பார்க்கும்போது ரொம்பவும் பிரமிக்கத்தக்க வகையில இருந்துச்சுன்னு அவங்க அடுத்ததா ஒரு சேஃபான ஏரியாவை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம பேப்பர் ஒர்க்ல மென்ஷன் பண்ண மாதிரியே இது சேஃப்டியான ஏரியா மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம பிரேக் இங்கே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணி அடுத்த லெவலை நோக்கி நம்ம போவோம். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்க கேமராட்ட ஸ்லீப் மோடுக்கு மாத்திட்டு மரீனாவை பொறுத்த வரைக்கும் அவளோட ஸ்டிங்கர் ஜோல ஒரு ஆரோவை மட்டும் யூஸ் பண்ணிருப்பா. சில்க் அவளோட ஆட்ரிபியூட் ஆரோல 3 ஆரோஸை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஏற்கனவே யூ கொடுத்த மேஜிக் பேக் அவட்ட இருக்கிறனால எக்ஸ்ட்ராவான ஆரோஸ் எல்லாமே அவட்ட பாதுகாப்பா இருந்துட்டு இருக்கும். என்னோட மானாவும் ரெக்கவரா இருந்துட்டு இருக்கனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நேனே சொன்னோன்னு இப்ப இருக்கிற பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான். இந்த செஸ்ட் பாக்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணுமா வேண்டாமான்னு தான். நம்ம இப்ப சி ரேங்க் பார்ட்டியா இருக்கிறனால ஸ்பெஷல் கோஸ்டுக்குள்ள வந்து ரேரான ஆர்டிஃபெக்டை எடுத்துட்டோம் சொல்ற விஷயம் மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மத்தவங்க எல்லாருக்குமே அது வைத்தறிச்சலை உண்டாக்கும். அதனால எந்த விதமான ஸ்ட்ரீமிங்லையும் நம்ம ஈடுபடுத்த வேண்டான்னு நேனே அவளோட தீப் ஸ்கில்லை பயன்படுத்தி ட்ரெஷர் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருப்பா. அந்த இடத்துல அதிகமான ஜுவல்ஸ் இருந்துட்டு இருக்கு. சில்க் இங்க இருக்கிற ஜுவல்ஸையும் கோல்டையும் நீ உன்னோட ஐட்டம் பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கோ. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போனதுக்கு அப்புறம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் சொல்லிட்டு அவளும் வேக வேகமா அவளோட மேஜிக் பேக்ல எடுத்து வச்சிட்டு இருக்கு. அதுல ஒரு வினோதமான பிளாக் கலர்ல ஒரு பாக்ஸ் ஒன்னு இருந்துட்டு இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஒரு ரேரான பாக்ஸ் மாதிரி தெரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் இதை பென்வுட்ட போய் காட்டிட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். ட்ரெஷர் பாக்ஸ்ல இருந்து ஒரு ரிங்க ஒன்னை எடுத்து ரெயினுக்கு அதை போட்டு விட்டுட்டு இந்த சானிட்டரி ரிங்கை பொறுத்த வரைக்கும் உன் கைக்குனே ஒத்தான மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இதை நீ யூஸ் பண்றது மூலமா உன்னோட மைண்டை இது ஸ்டேபிளைஸ் பண்ணி வச்சிருக்கும். யூக் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்ததை நினைச்சு ரெயின் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பா. அடுத்ததா அவங்க செகண்ட் ஃப்ளோரை நோக்கி போவதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற படிக்கட்டு இருக்கிற விஷயத்த நேனே அவளோட ஸ்கவுட்டை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு நான் இப்ப வச்சிருக்கிற இந்த ஆர்டிஃபெக்ட் ஆகிருக்க அந்த காம்பஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இதுதான் இங்க இருக்கிற படிக்கட்டு, வெளியே போற எக்ஸைட், விண்ட் கரண்ட் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி எனக்கு சொல்லிட்டு இருக்குன்னு அவங்க சேஃபான ஒரு ஏரியால இருந்து அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அடுத்ததா செகண்ட் லெவலை நோக்கி அவங்க போவதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. இந்த மேப்ல சொல்றத படி பார்க்கும்போது இங்க இருக்கிற டஞ்சன் அடிக்கடி அதோட சீனரியா மாத்தக்கூடிய தன்மை இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஷார்க் ஹெட் வச்சிருக்கிற மான்ஸ்டர் மட்டும் கொஞ்சம் அப்நார்மலா இருந்துட்டு இருக்கு. இது
இதுவரைக்கும் நம்ம இந்த வழியில வரும்போது அதிகமான மான்ஸ்டர் கூட நம்ம சண்டை போட்டோம். ஆனா அந்த ஷார்க் ஹெட் வச்சிருக்கிற மான்ஸ்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷார்க் ஹெட் வச்சிருக்கிற மான்ஸ்டரும் சரி, இந்த ட்ரெஷர் செஸ்டும் சரி, எந்த லாக்லயுமே இல்லவே இல்லை. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற சேஃப்டி ரூம்லயே ஒரு ட்ரெஷர் செஸ்ட் நம்ம கண்ணு முன்னாடி வர்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகத்தை தான் எனக்கு தந்துட்டு இருக்கு. இது மூலமா என்ன தெரியுதுன்னா, நம்ம பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை தோக்கடிக்கிறது மூலமா பவர்ஃபுல்லான ரேரான ட்ரெஷர் எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா செஸ்ட்ல இருக்கிற ஆர்டிஃபெக்ட் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கிறது மட்டும் இல்லாம ரேரான ஐடென்டிஃபையே பண்ண முடியாத ஆர்டிஃபெக்ட் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம இப்போ முத நாள்லயே வந்திருக்கிறதுனால இங்க இருந்து நம்ம பின் வாங்கிட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து மத்த லெவலை நோக்கி நம்ம போலான்னு சொல்லிட்டு எக்ஸிட்டை நோக்கி அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தனா சைமனும் அவனோட கேங்க சேர்ந்தவங்களும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. யூக், நீ இங்க வரப்போறன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா எதுக்காக என்னோட ரெக்வெஸ்ட்டை நீ முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரிச்ச? நான் உன்னோட ரெக்வெஸ்ட்டை கேட்டு இந்த இடத்தை நோக்கி வரல. கிங்டம் ஃபார்மலான மிஷனை பயன்படுத்திதே எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையும் ஏத்து பேசுவேன்னு பேரி கோபத்துல கத்திட்டு இருக்க. இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே நீ உடனே எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே தீர்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம எல்லாருமே இப்போ ஒரே ஜாப்ப பண்ற பார்ட்னர்ஸா இருக்கிறனால உன்னோட ஸ்ட்ரீமிங் டேட்டாவையும் நீ கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துரு. தண்டர் பைக்கும் க்ளோவரும் இது மூலமா அலைன்ஸ்ல ஈடுபடுவோம். நம்மளுக்கு கிடைக்கிற ஷேர் எல்லாத்தையுமே நாம பகிர்ந்து எடுத்துக்கிடுவோம் சொன்னோன்னே இந்த அலைன்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரெண்டு பார்ட்டிஸை சேர்ந்தவங்க டஞ்சனை கான்கொயர் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அது எல்லாத்தையுமே பரிமாறிக்கொள்றதுதான் அலைன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா நான் எந்த விதத்திலையும் உங்க கூட அலைன்ஸ்ல ஈடுபடுறதுக்கு தயாராவே இல்லை. நீங்க ஒரு சி ரேங்க் பார்ட்டியா இருக்கிறனால எங்க கூட வர்றது நினைச்சு நீங்க தான் ரொம்பவும் பெருமை பண்ணோன்னு சைமனும் யூக்கும் சேர்ந்து மாத்தி மாத்தி சண்டையில ஈடுபட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் மூலமா மத்த மக்கள் எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்சிட்டு இருக்கு. ஏ ரேங்க் பார்ட்டியா இருக்கிற நாங்க ரிப்போர்ட்டை சொன்னா மட்டும்தான் மத்தவங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால உடனே அதை என்கிட்ட கொடுத்துரு. நீங்க மட்டும் ஏ ரேங்க் பார்ட்டியா இருந்தீங்கன்னா எதுக்காக மத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சில் கோபத்துல கத்துறத பத்தோன ஒரு டார்க் எல்ஃபா இருந்து பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு லாய்க்கும் கிடையாது. ஒழுங்கா உன்னோட வாயை மூடிட்டு இல்லனா உன்னோட கதையை நாங்க இங்கேயே முடிச்சிருவோன்னு கேமிலாவும் அவளை மிரட்டிட்டு இருக்க. நான் இப்போ யூக்கு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். குப்பையா இருக்கிற நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சொன்னோட சில்க் என்னோட ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்துட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளையே இன்சல்ட் பண்ணிருப்பேன்னு யூ கோபத்துல அவனை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்க. உங்க கூட சேர்றத நினைச்சாலே எனக்கு வாந்தி வர்ற மாதிரி ஒரு உணர்ச்சியை உண்டாக்கிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் உங்க கூட நான் சேரவே மாட்டேன். நம்ம இவங்க கூட பேசி நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவனை பொருட்டாவே மதிக்காம அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே நடந்து 2 நாள் கழிச்சு கில்டு மாஸ்டரா இருக்கிற பென்வுட் தண்டர் பைக்கு எதிராக அதிகமான அலிகேஷன் வந்திருக்குன்னு சொல்ற விஷயத்தை எடுத்து காட்டிட்டு இருப்பான். உங்க ஸ்பான்சரை சேர்ந்தவங்க இதை சைன் பண்ணி எனக்கு கொடுத்திருக்காங்க. எல்ஸ்வோட கவுன்சிலை சேர்ந்தவங்களும் சிவில் ரைட்ஸ் யூனியனோ வெல்மிடியாவை சேர்ந்தவங்களும் கடைசியா கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸை சேர்ந்த எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு எதிராக அதிகமான ஃபார்மை நிரப்பி எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ரீசன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் ஏற்கனவே அந்த ஸ்ட்ரீமிங்க பாத்தீங்களா, அப்புறம் எதுக்காக தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி சி ரேங்க் பார்ட்டியை சேர்ந்தவங்க ஏ ரேங்க் பார்ட்டியா இருக்கிற எங்களை இன்சல்ட் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அந்த டார்க் எல்ஃப் மாதிரி குப்பைகள்லாம் எங்கிட்ட பேசுறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு அவன் ரொம்பவும் திமுரு பிடிச்சு பேசிட்டு இருக்கிற நேரத்துல பென்வுட் கோபத்துல அவன் மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு இருப்பான். நீ பண்ண காரியம் ஒரு பெரிய பூகம்பத்தையும் உண்டாக்கி இருக்கு. எதுக்காக அந்த குப்பையா இருக்கிற டார்க் எல்ஃபுக்கு நீங்க பணிஞ்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஒரு கத்தி வந்து அவன் மூஞ்சி கிழிச்சிட்டு போய் கீழே விழுந்துட்டு இருக்கும். ஏ ரேங்க் அட்வென்ச்சரா இருக்கிற உங்களை கிங்டம் ஆஃப் வெல்மிடியா சேர்ந்தவங்க தான் அங்கீகரிச்சிருக்கிறனால லைவ் ஸ்ட்ரீம்ல ஏற்பட்ட கமெண்ட்ஸை பயன்படுத்தி கிங்டமோட டிக்னிட்டி மொத்தத்தையும் நீங்க கெடுத்துட்டீங்க. ஏற்கனவே கிங்டத்துக்கும் எல்ஸுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே நீ டேமேஜ் பண்ணிருக்கிறதுனால தண்டர் பைக்கை சேர்ந்த நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரீமிங் மூலமா மன்னிப்பு கேட்டே தீரணும். அப்படி நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை உடனே அட்வென்ச்சர் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ஃபோர்ஃபைட் பண்ணிட்டு இங்க இருந்து விரட்டி விடுவோம். ஏன் உங்களை எக்ஸீல் பண்ணதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த மிஷன் என்ன ஆகும்? ஏ ரேங்க் பார்ட்டியா இருக்கிற எங்களை தவிர வேற யாராலையும் புடுங்க முடியாது. அது எப்படி புடுங்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. க்ளோவரை சேர்ந்தவங்க மிஷனை நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க. அவங்க மட்டும் மிஷனை கரெக்டா முடிச்சிட்டாங்கன்னா ஏ ரேங்குக்கு தேவையான அந்தஸ்து எல்லாத்தையுமே நாங்க கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கோம். என்னது அவங்களுக்கு ஏ ரேங்க் கொடுக்க போறீங்களா? நீ பண்ணதை கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. உடனே ஸ்ட்ரீமிங்க பயன்படுத்தி மன்னிப்பு கேட்டே தீரணும்னு பென்வுட் சொல்றத பார்த்தோன்னே நான் எதுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டவனும் யூக் அவனோட ஸ்ட்ரீமிங்க பயன்படுத்தி தேவையில்லாம எங்களை இதுல கோத்து விட்டுட்டான். அவன் இதுக்காக கண்டிப்பா அனுபவிச்சே தீருவான்னு சைமன் புலம்பி தீர்த்துட்டு இருக்கிற நேரத்துல சாலஸ் அந்த இடத்தை நோக்கி வந்து சைமன் நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. யூக்கையும் க்ளோவரையும் நீ அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கிட்ட ஒரு அருமையான
ஐடியா இருந்துட்டு இருக்கு. இதை பயன்படுத்துறது மூலமா திருப்பி நீ டாப் ஆன பொசிஷனுக்கு போயிடலாம், எனக்கும் தேவைப்பட்டது எல்லாமே கிடைச்சிரும் சொன்னோட சைமனும் சாலஸும் சேர்ந்து ஒரு பயங்கரமான சதி திட்டத்தை தீட்டிட்டு இருப்பாங்க. இந்த பிளாக் பாக்ஸை எப்படி ஓபன் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஆனா உன்னோட உதவி இல்லாம என்னால இதை பண்ணவே முடியாது. அவங்க ரெண்டு பேரோட கையும் ஒன்னா அந்த பிளாக் பாக்ஸை தொட்டுட்டு இருக்கும் போது என்னை பத்தி நீ ஏதாச்சும் கற்பனை பண்ணுன்னு சொன்னோட மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைமா அவன் கூட வந்து ஜாயின் பண்ணது இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அவன் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அது உடனே ஆக்டிவேட் ஆகி ஒரு பிளாக் ஸ்வார்டா மாறிட்டு இருக்கும். இது பார்க்கிறதுக்கு ஒரு சாமுரை ஸ்வார்ட் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. உன்னால எப்படி இதை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு? ஒரு பேபியை நாம உருவாக்கணும்னா ஃபாதரும் மதரும் அதிகமான வேலைகள்ல ஈடுபட வேண்டியிருக்கும். ஆனா நீ சொல்றது எதுவுமே எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேதுன்னு திருப்பியும் அவங்க ரெண்டாவது நாள் ஆக்ரோமேட்டிக் டஞ்சனுக்குள்ள போவதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. அவனோட லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சுட்டு ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்ல எங்களோட ஃபர்ஸ்ட் அசால்ட் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சனால இப்போ நாங்க எங்களோட செகண்ட் அசால்ட்டை லான்ச் பண்ண போறோம். நம்மளோட முக்கியமான கோலே படிக்கட்டை கண்டுபிடிச்சு 3வது ஃப்ளோரை நோக்கி போறதுதான். ஒரு வகையில நம்மளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வர்ற மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆச்சுன்னா உடனே நம்ம அங்க இருந்து தப்பிச்சு வந்துருவோம்னு இப்ப நம்ம நல்லா ஃபன்னா இருக்கிறதுக்கான டைம் வந்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அசால்ட்ல டஞ்சனுக்குள்ள வந்திருக்கிறதுனால டஞ்சன் எந்த விதத்திலையும் லே அவுட் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஆனா நம்மளுக்கு கீழே ஏதாச்சும் டீமனோ இல்ல ஸ்னேக்கோ ஏதாச்சும் வந்து நம்மளை தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம்னு படிக்கட்டை பயன்படுத்தி 2வது ஃப்ளோரை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. பறந்து விரிஞ்ச புல்வெளியும் விசாலமா இருக்கிற வானமும் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்தோட நம்ம இப்ப டஞ்சனுக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கோம். இங்க எப்படி வானம்லாம் இருந்துட்டு இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? டஞ்சனோட லே அவுட் எல்லாமே சேஞ்ச் ஆகும் சொல்றதுக்கான அர்த்தம் இதுதான் இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் மத்த டஞ்சனை விடவும் அன்யூஷுவல் ஆனதுன்னு இதை பார்த்தாலே நல்லாவே புரியுது. ஆனா செகண்ட் ஃப்ளோர்லயே அவுட்டோர் ஏரியா உருவாயிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம இன்னும் அதிகமான ஃப்ளோரை கடந்து போக வேண்டியிருக்குன்னு எனக்கு மட்டும் நல்லா புரியுது. விண்டோட பிரைமிங் எந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற விண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால என்னால அதை கரெக்டா கணிச்சு சொல்ல முடியல. நம்மளோட சரௌண்டிங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணியே ஆகணும்னு ரெயின் அவளோட டெலஸ்கோப் ஐய பயன்படுத்தி சுத்து வட்டாரத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பாக்கிறதுக்கு யூக்கோட தோள்பட்ட மேல ஏறி அவளோட டெலஸ்கோப் ஐய யூஸ் பண்ணிட்டு இருப்பா. பக்கத்துல எந்த விதமான மான்ஸ்டரும் இல்ல, ஆனா தூரத்துல ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருக்குன்னு சொன்னோன்னே ஆனா டஞ்சனுக்குள்ள வீடு இருக்கிறதுலாம் கொஞ்சம் நார்மலா மாதிரி தெரியலையே, ரூயின் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா ஒரு வீடு இருக்கிறதுன்னு சொல்றது இப்பதான் நான் கேள்விப்படுறேன். கண்டிப்பா இது ஒரு டிராப்பா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிற இந்த சன்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபைட் மாதிரி இந்த இடத்துக்கு தேவையான லைட் சோர்ஸா தான் இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இது ஒரு சன்னா இருந்துச்சுன்னா ராத்திரி நேரத்துல நம்மளுக்கு தேவையான அதிகமான மான்ஸ்டர் நம்மளை தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு அந்த வீட்டுக்கிட்ட போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இது கிட்ட எந்த ஒரு மானமும் இல்ல, நம்ம உள்ள போய் பார்ப்போமா? டஞ்சனுக்குள்ள ஆர்டினரியான ஒரு ஹவுஸ் இருக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் வியர்டான ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கதவை திறந்துட்டு இந்த இடத்துல விசிட்டர்ஸ் எல்லாரையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என் கூட சேர்ந்து டீ குடிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நீங்க பசியா இருப்பீங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. உங்களுக்காக நான் பம்கின் பையும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு பாட்டி அங்க இருந்து வெளியே வர்றத பார்த்தோன்னே கண்டிப்பா டஞ்சன்ல யாருமே வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இவட்ட இருந்து எந்த விதமான ஈவிலான ஃபோர்ஸும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. உண்மையிலேயே யாருன்னு அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எதுக்காக நீங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அது ஒரு பெரிய கதை, நம்ம உள்ள போய் இருந்து பொறுமையா பேசலாமா? இந்த டஞ்சன்ல எல்லாமே வினோதமா இருந்துட்டு இருக்கனால அட்வென்ச்சர்ஸா இருக்கிற நாங்க உங்களோட ஆஃபரை ஏத்துக்கிடவே மாட்டோம். ஆனா சூரியன் மட்டும் அஷ்டமனம் ஆச்சுன்னா என்னனாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோனையே ட்ரக்குன்னு அங்க சூரியன் அஷ்டமனம் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு இலுஷன் மாதிரி மாறுறது மட்டும் இல்லாம அந்த வீடு கொஞ்சம் பெருசா மாறுற மாதிரி மாறிட்டு இருக்க. நைட் வந்தாலே இந்த இடமே மொத்தமா சேஞ்ச் ஆயிரும். உன்னை மாதிரி கிளவரான பாய்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு அவளோட உருவம் சேஞ்ச் ஆகி ஒரு லேடியா மாறிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இப்பதான் எனக்கு நல்லாவே புரிய தொடங்குது. த பேல் இம்மோர்டல் ரூலரா இருக்கிற லேடி பெருசுபோன் தான் இவங்க. லைஃப் டெத் இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ற காடஸ் தான். யூக்கு அப்பனா உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 1000 வருஷமா நான் இந்த இடத்துலயே ட்ராப் ஆகி இருந்திருக்கிறனால நீ என்கிட்ட வரதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்ட. இங்க இருந்து நீங்க யாருமே உயிரோட போகவே முடியாது. இம்மோர்டல் ரூலரா இருக்கிற கிரேட் பெயில், நான் இந்த உலகத்துல இருந்து சாவதுக்கு முன்னாடி உங்களை நான் திரும்பி மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோட நீ சொன்னதை நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன்னு சொன்னோட அவனோட பிசிக்கல் என்கேஜ்மெண்ட்டை பயன்படுத்தி அவங்க 5 பேருக்கும் பவரை பூஸ்ட் பண்ணிட்டு உடனே படிக்கட்டை பயன்படுத்தி எக்ஸிட்டை நோக்கி வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம இப்ப பார்த்தது லேடி பெர்சோஃபோன் இம்மோர்டல் ரூலரா தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்பனா நம்ம இப்ப இருக்கிறது லேண்ட் ஆஃப் டெத்ல இருக்கிறனால நம்ம சீக்கிரத்துல இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். இல்லனா எந்த மாதிரி மான்ஸ்டர் நம்மள தாக்குன்னு சொல்லவே முடியாது. அதிகமான மானா எல்லாமே என் உடம்பு விட்டு ரிலீஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. மானா மொத்தமும் நம்மளை விட்டு தீர்ந்து போவதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சு
போயே ஆகணும்னு சேஃபான லொகேஷனை நோக்கி அவங்க அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டு இருப்பாங்க. இந்த டஞ்சன்ல இருக்கிற நைட் டைமும் டே டைமும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கு. நம்ம மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்திருந்தா நம்மளோட கதையே மொத்தமா முடிஞ்சிருக்கும். என்னோட பவர் ரொம்பவும் லோவா இருக்கிறதுனால என்னால ரெஃப்ரெஷ் மானாவை இப்போ என்னால யூஸ் பண்ணவே முடியாதுன்னு இருக்க. அவன் ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அவன் முகத்துல ஒரு மார்க் மாதிரி ஒன்னு இருந்துட்டு இருக்கும். இது பெர்செஃபோனோட கர்ஸா இருந்துட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிரு யூக், என்னோட பவரை பயன்படுத்தி இதை ரிமூவ் பண்ண முடியாது. நீ எதை நினைச்சும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம வெளியே போனக்கு அப்புறம் டெம்பிளை பயன்படுத்தி இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிக்கிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தோம்ல, அது என்ன இடம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரெமசுகா எபிக்ல சொன்ன மாதிரி இருக்கிற கிரே ஃபீல்ட் அதான் தான் இருக்கணும். அப்புறம் உனக்கு ஏற்கனவே இங்க நடந்த விஷயம் எல்லாமே தெரியுமா? நான் இந்த உலகத்துல இருந்து சாவும் போது இம்மோட்டர் ரூலரா இருக்கிற கிரேட் பெயில் நம்ம திரும்பியும் சந்திப்போன்னு ஏற்கனவே ரெமசுர்கா எபிக்ல ஒருத்தர் சொன்னது ஞாபகம் வருது. அவர் அந்த மாதிரி சொன்னனாலதான் இப்போ வரைக்கும் அவர் உயிரோட இருந்துட்டு இருக்காரு. அதையே நானும் சொன்னேன். கரெக்டா அது வேலையும் செஞ்சிச்சு. நம்மளோட உலகத்தை பொறுத்த வரைக்கும் டே டைமும் நைட் டைமும் நேர்கோட்ல கிளாக் வைஸ் படி தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கும். ஆனா இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் டே டைமும் நைட் டைமும் ரிவர்ஸ் ஆன அடிப்படையில தான் எண்ட்லெஸ் சர்க்கிளா தான் நடந்துட்டு இருக்கு. டே அண்ட் நைட், லைஃப் அண்ட் டெத், ஏஜ் அண்ட் யூத், இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கறனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தனா அபிஸ் கேட்னு சொல்றது அனதர் வேர்ல்டுக்கான டோர்வேன்னு சொல்றது உண்மைதான். அபிஸ் கேட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான உலகத்தை இணைக்கக்கூடிய பாலமா இருக்கிறனால ஒவ்வொரு உலகத்திலையும் இதே மாதிரி எட்ஜஸ் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப நம்ம உலகத்திலையும் இருந்துட்டு இருக்கு. அப்ப நான் கண்டிப்பா இந்த ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸும் ஒரு அனதர் வேர்ல்டா தான் இருக்கணும். ஆனா நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல தானே இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்துமே இந்த அளவுக்கு ஆபத்து செகண்ட் ஃப்ளோர்லயே நடக்குன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கு. நீ சொல்றது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல கண்டிப்பா இல்லவே இல்லை. நம்ம 30வது ஃப்ளோர்ல இருக்கோம் மட்டும் நல்லாவே தெரியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வேன்கார்டை சேர்ந்தவங்க கான்கேர் பண்ணது இந்த இடத்தை தான். நம்ம படிக்கட்டை பயன்படுத்தி ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி தான் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே ரெக்கார்ட்ஸ்ல பார்த்த செகண்ட் ஃப்ளோர் நம்ம இருக்கிற செகண்ட் ஃப்ளோரே சுத்தமா கிடையாது. ஏற்கனவே ரெயின் சொன்ன மாதிரி படிக்கட்டை பயன்படுத்தி மத்த ஃப்ளோர் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிப் பண்ணி தான் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறதுனால டஞ்சனோட அப்பியரன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம உள்ள வரும்போதும் வெளியே போகும்போதும் இதோட லே அவுட் எல்லாமே மொத்தமா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட உடம்புல இருக்கிற பவர் எல்லாமே ரொம்ப லோவா இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்தா மட்டும்தான் நம்மளோட டைமையும் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம அதிகரிக்க முடியும். நம்ம மொத்தமா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்ததை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம். நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்க ஏத்து நடக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கோம்னு அவங்க 5 பேருமே ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் சொல்ற ஒரு பயங்கரமான டஞ்சனுக்குள்ள இருக்கும் சொல்ற நினப்பு கொஞ்சம் கூட இல்லாம அவங்க அங்கேயே பெட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தனா சைமன் அவனையும் சரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கைத்தால கட்டி போட்டுட்டு கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தோன்னே எதுக்காக இது எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு இருக்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ என்ன பண்ண? எங்களோட ஸ்லீப் மேஜிக்கை பயன்படுத்தி இவங்க எல்லாரையுமே தூங்க வச்சிருக்கோம். இந்த வாண்டோட கழுத்தை நீ கொஞ்சம் பாத்தியா? அதுல ஸ்லேவ் காலர் இருந்துட்டு இருக்கும். என்னோட கைண்டான ஸ்பான்சர் தான் இதை என் கிட்ட கொடுத்தான். அவன் ஏற்கனவே உன் மேல கொலகான்ல இருக்கிறனால இதை பயன்படுத்தி அந்த பொண்ணை நான் என்ன சொன்னாலும் அவ செய்யறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா. இங்க நடந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல. எங்களை கிரிமினலா அறிவிப்பாங்க. ஏற்கனவே இந்த இடத்தை விட்டு எக்ஸைல் பண்ணி விரட்டி விடுற நோக்கத்தோட இருக்கிறனால இன்னும் அதிகமான தப்பு பண்றதுனால பெருசா எதுவுமே மாறப்போறது கிடையாது. நம்ம 2 பேருமே எந்த பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாதுன்னு நீ நினைச்சீனா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. நீ ஏற்கனவே டண்டர் பைக்ல இருக்கிறனால இந்த அபிஷியலான பேப்பர் ஒர்க்ல நீ சைன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியா சுமூகமா முடிஞ்சிடும். டண்டர் பைக்ல க்ளோவர் அலைன்ஸ் மூலமா சேர போறாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்துட்டு இருக்கும். ஏற்கனவே க்ளோவரை சேர்ந்தவங்க ஏல்ஸ பயன்படுத்தி எங்களை தேவையில்லாம பொய்யான குற்றம் எல்லாத்தையுமே க்ளோவரும் யூக்கும் சேர்ந்தவங்க தான் இது எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க. தண்டர் பைக்குக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. லைவ் ஸ்ட்ரீமை பயன்படுத்தி நீ உடனே மன்னிப்பு கேட்டே தீரணும். நீ அப்படி சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணை பயன்படுத்தி எல்ஃபோட கதையை நான் மொத்தமா முடிச்சிருவேன். நான் சைன் பண்ணிட்டேன்னா நீ அவங்கள உயிரோட விட்டுருவியா? எனக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டிய கரெக்டான பொசிஷன்ல நீ இல்லவே இல்ல. நீ வெளியே போனதுல இருந்து எங்களுக்கு அதிகமான பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. நாங்க மட்டும் இல்லாம இருந்தா இந்த அளவுக்கு நீ வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நீ ஒரு குப்பையா தான் இருந்துட்டு இருக்கேன்னு அவன் மாத்தி மாத்தி அவனை தாக்கிட்டு இருக்கும்போது நீ அவனை மிதிச்சே கொன்றாது. அப்புறம் நம்ம இவ்வளவு நேரம் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும். நீ எப்படினாலும் இவளை கொல்ல தானே போற. நான் இவ கூட கொஞ்ச நேரம் ஃபன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு பேரி அவனோட வேலையை காட்டுறதுக்கு தயாராயிட்டு இருக்கிற நேரத்துல கொஞ்சம் நிறுத்துங்க, நான் உடனே சைன் பண்றேன். நீ மட்டும் அப்படி சைன் பண்ணாம இருந்தனா உன்னோட ஃப்ரெண்டோட நிலைமையே மொத்தமா மோசமா மாறிடும்னு அவன் மிரட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே நிலநடுக்க வந்த மாதிரி நடுங்கிட்டு இருக்கும்போது பேரி, கேமிலா, சைமன் இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்குள்ளேயே அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. சீலிங் எல்லாமே உடஞ்சி யூக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அடிபட்டு கீழே விழ போற நேரத்துல ஜாமி அவளோட ஃபால் கண்ட்ரோலை பயன்படுத்தி அவ
அவங்கள சேஃபா கீழே கொண்டு வந்துட்டு இருப்பா. அண்டர் கிரவுண்ட்ல அதிகமான ஆக்ஸ் எல்லாமே ஒன்னா அவங்கள சுத்தி வளைச்சு தாக்கத்துக்கு தயாராகிட்டு இருக்கிற நேரத்துல ஜாமி அவனோட மேஜிக் பேக்கை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு உன்னோட கியர் எல்லாமே இதுல தான் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோட ஸ்க்ரோல் ஆஃப் சான்ச்சுரியை பயன்படுத்தி மான்ஸ்டர் எதுவுமே அவங்க கிட்ட நெருங்காத வகையில அதை சீல் பண்ணிட்டு ரெயின் மத்தவங்க எல்லாரையுமே உடனே என் பக்கத்துல கொண்டு வா. ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட பயன்படுத்தி நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். ஜாமி சைமனையும் மத்தவங்களையும் இங்க கூட்டிட்டு வான்னு சொன்னோட அவங்க உனக்கு பயங்கரமான விஷயத்த பண்ணியும் நீ எதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுற. நம்ம வெளியே போனக்கு அப்புறம் லாவே அவங்கள என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணட்டும். அவங்க இங்க சாவதுக்கு நான் விரும்பவே இல்லைன்னு சொன்னோட என்னதான் பாம்பை பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அதோட வேலையை காட்டும் சொல்ற மாதிரி சைமன் ரெயினை கேப்சர் பண்ணி பிணை கைதியா வைக்கிறத பார்த்தோட மரீனாவும் நேனையும் அங்க இருக்கிற ஆக்ஸ் எல்லாத்தையுமே தாக்கிட்டு இருக்க சில்க் அவளோட ட்ரையாடு பவரை பயன்படுத்தி எந்த மான்ஸ்டரும் அவங்க கிட்ட நெருங்காத வகையில பண்ணிட்டு இருப்பா. இந்த ஸ்க்ரோலை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா என்னால எந்த மேஜிக்கையும் யூஸ் பண்ணவே முடியாதுன்னு என்ன செய்ய தெரியாம யூக் பார்த்துட்டு இருக்க. யூக் உடனே என்ன நீ காப்பாத்தியே தீரணும் இல்லைன்னா இந்த பொண்ணோட கதையை நான் மொத்தமா முடிச்சிடும் சொல்லிட்டு இருக்க. ஜாமி பின்னாடி வழியா வந்து சைமனை தாக்கிட்டு இருக்க. சைமன் எங்களை காப்பாத்து, எங்க உடம்பை எங்களால நகர்த்தவே முடியலன்னு பேரியும் கேமிலாவும் அசைய முடியாம காயம் போட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வாய மூடிட்டு இருங்க, உங்க இஷ்டப்படிலாம் என்னால பண்ண முடியாது, உங்களால முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சுக்கோங்க, நான் இங்க இருந்து தப்பிச்சு போக போறேன்னு அவன் சுயநலமா அங்க இருந்து போறத பார்த்தோன்னே ஜாமி அவளோட எனர்ஜி போல்ட்டை பயன்படுத்தி சைமனோட கால்லையே தாக்கிட்டு யூக்கையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் இனிமேலும் நீ தாக்குறதுக்கு நான் விடவே மாட்டேன், என்ன மன்னிச்சிரு யூக், உனக்கு இப்ப குட் பை சொல்லதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோட யூக்கோட டீமை சேர்ந்தவங்க ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட்டை பயன்படுத்தி டெலிபோர்ட் ஆகி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கு. ஆக்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவங்கள தாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கும். சைமன் அவன் கையில வச்சிருக்கிற ஒரு ஆர்டிஃபேக்டை பயன்படுத்தி அவங்க கழுத்துல இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஆக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷமா போய் அவங்கள கொடூரமா கொண்டுட்டு இருக்கும். என்னோட பிரதரோட மெடிசன் ஒவ்வொரு நேரமும் யூக் அதை அரேஞ்ச் பண்ணி எனக்காக கொடுத்துட்டு இருந்தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்படி இருந்தும் நான் எந்த விதமான பேயும் பண்ணாம அவன்கிட்ட இருந்து தேவையே இல்லாம அதை நான் வாங்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே என்னையும் என்னோட ஃபேமிலியும் நினைச்சு பார்த்தா ரொம்பவும் கேவலமா தான் இருந்துட்டு இருக்கு. என் கூட இருக்கும்போது அவன் எப்பவுமே என்ன சேஃபா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டான். பாட்டியை விட்டு வெளியே போனக்கு அப்புறம் தான் அது எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. அவன்கிட்ட நான் எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை மட்டும் நான் கேட்டேனா கண்டிப்பா அவன் என்ன மன்னிச்சிருவான். ஏன் க்ளோவர்ல ஜாயின் பண்ண சொல்லி எனக்கு இன்விடேஷனும் கொடுப்பான். யூக்கும் க்ளோவர் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா ஃபேமிலி மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. தண்டர் பைக் இது வரைக்கும் பண்ண எல்லா தப்பையுமே மேஜிக் ஜெம்மை பயன்படுத்தி ரெக்கார்ட் பண்ணிட்டு இது ஏதாச்சும் ஒரு சமயத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. யூக் நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிருன்னு அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே பென்வுட் கூட இருந்து க்ளோவரோட டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கு. முன்னாடியே நடக்க போத விஷயம் எல்லாமே அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இதை எல்லாத்தையுமே அவ ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்கா. ஜாமி நம்மளை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டா. ஆனா நான் என்னன்னா அவளை அங்கேயே சாவட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். யூக் இது உன்னோட தப்பு கிடையாது. அந்த டைம்ல வேற வழி இல்லாதனாலதான் நம்ம அந்த மாதிரி பண்ணோம். உங்ககிட்ட இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்ல இருந்து ஒரு சிக்னல் ஒண்ணு எனக்கு கிடைச்சிச்சு. யாராச்சும் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் ரொம்பவும் ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்குன்னு இந்த வாய்ஸை பார்க்கும்போது தண்டர் பைக் விச்சா இருக்கிற ஜாமியோட வாய்ஸ் மட்டும் நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு நினைச்சு அவங்க காத்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நானே போய் அவளை காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆவே இல்லை. ஏற்கனவே அந்த இடத்துல அவளை அங்க நான் தான் விட்டுட்டு வந்தேன். அவ என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறனால அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னும் ஒரு ரோல் ஆஃப் எக்ஸிட்டை எனக்கு கண்டுபிடிச்சு தர முடியுமா? நீ போகணுமா போக கூடாதான்னு சொல்ற விஷயத்தை தீர்மானிக்க கூடியது நான் தான் சொல்லிட்டு பென்வுட் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கு. நான் தனியாவே போய் அவளை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். ஜாமி எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கனால நாங்களும் கண்டிப்பா வருவோம். அப்படி இல்லாம நீ மட்டும் தனியா போனா கண்டிப்பா உனக்கு அது பிரச்சனையை தான் உண்டாக்கும். இந்த காலரை என்னோட கழுத்துல போட்டு விட்டுருக்கனால எனக்கு தான் அதிகமான ஆபத்து இருக்கிறனால நானும் கண்டிப்பா உன் கூட வந்தே தீருவேன். அப்ப யூக் அவனோட கர்ஸை பயன்படுத்தி டிஸ்பெல் மேஜிக் மூலமா ரெயினோட கழுத்துல இருந்த காலரை ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான். டார்க் மேஜிக்கை பயன்படுத்தி தான் இதை நான் இப்ப ரிமூவ் பண்ணேன். இந்த ஸ்பெல்லும் ஸ்கில்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி என்னோட உடம்புக்குள்ள வந்து எனக்கு எல்லா விதமான ஹெல்ப்பையும் பண்ணிட்டு இருக்கு. இந்த மார்க்கை பொறுத்து பார்க்கும்போது இம்மோட்டல் ரூலரா இருக்கிற பெயிலோட ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நான் இப்ப இருந்துட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் சர்ச்சிட்ட மட்டும் இந்த விஷயத்தை நீங்க சொல்லிடாதீங்க. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்போ ஜாமிய காப்பாத்துறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவங்க தயாராகிட்டு இருக்கிற நேரத்துல பிசியோ அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு உடனே கதவை ஓபன் பண்ணுங்கன்னு தட்டிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எதுக்காக தேவையில்லாம நாய் மாதிரி என்னோட வீட்டுக்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து அந்த மாதிரி பேசிருப்பேன்னு அவன் தாக்க வர்றத பார்த்தோன்னே ஒரே அடியில அவனோட பல்பை ஃபியூஸ் புடுங்க வச்சிட்டு இருக்க. நேனையும் மரீனாவும் சேர்ந்து பின்னாடி இருக்கிற 2 சோல்ஜரை தாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் கையில இருந்து ஒரு கேப்சூலை எடுத்து ரெயின் உடனே வெளியே வான்னு சொன்னோட அப்பனா சைமனுக்கு ஸ்பான்சரா இருந்து இந்த இல்லீகலான ஆர்ட்ஃபைட்டர் கொடுத்தது நீ தானான்னு சொல்ற விஷயம் அவனுக்கு தெரிய வந்தோடனே ரெயின் உடனே வெளியே வான்னு திருப்பி அவன் கத்திட்டு இருக்க. ரெயினும் வந்து ஒரு கம்பை பயன்படுத்தி
பயன்படுத்தி அவன் மூஞ்சிலே ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டு இருப்பான். இவன் ஒரு முக்கியமான மெர்ச்சண்டா இருக்கிறனால இவனை கொல்றனால நம்மளுக்கு தான் அதிகமான பிரச்சனை ஏற்படும். யூக், நீ சொல்றனால இதுல நான் நிப்பாட்டுறேன். இதை நீ தானே எனக்கு கொடுத்து உன்னோட அடிமையா மாத்தணும்னு ஆசைப்பட்ட, அதனால இது நீயே வச்சுக்கோன்னு அந்த காலரை அவ கழுத்துல மாட்டி விட்டுட்டு அடுத்த வாட்டி நீ என் கண்ணு முன்னாடி வந்தீனா இந்த உலகத்திலேயே பயங்கரமான டெத்னா என்னன்னு அதை நீ பார்க்க வேண்டி இருக்கும்னு ரெயின் மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறத பார்த்தோன்னே, ரெயின் எதுக்காக இது எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்காது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நான் யூக்குக்கு சொந்தமானவன் சொன்னோன்னே அந்த வார்த்தையை கேட்டு மத்த 3 பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி நீ ரெயின் பக்கத்துல வந்தீனா உன்னோட ரத்தம் சூடேறி உடனே நீ இறந்துருவேன்னு ஒரு கர்ஸ் அவன் உடம்புல கொடுத்துட்டு, மரீனா நேனே உடனே இவனை ராயல் எக்ஸாமினர் கிட்ட போய் ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னோன்னே, நம்மளுக்கு தேவையான வெப்பன், ஆர்மர், மெடிசன் எல்லாமே தயாரா இருந்துட்டு இருக்கு, நம்ம சீக்கிரத்துல இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்மளால இங்க இருந்து போகவே முடியாது. அது ரொம்ப ரேரான பொருளா இருக்கிறனால கில்ட் மாஸ்டர் அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கோடியாவோட லீடரா இருக்கிற லூசன் சொல்றான், யூக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம 2 பேருமே மீட் பண்ணிட்டு இருக்கோம், நீ தேடிட்டு இருக்கிற ஒரு பொருளை உனக்கு நான் தரணும்னு ஆசைப்படுறேன்னு ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட் அவன்கிட்ட கொடுத்துட்டு இருப்பான். இதை பயன்படுத்தி நீ திருப்பியும் ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்குள்ள போகணும்னு ஆசைப்படுற. எதுக்காக ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்குள்ள நீ போகணும்னு ஆசைப்படுற நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ஃப்ரெண்டை நான் காப்பாற்றணும், அவன் எங்களோட உயிரை காப்பாத்திருக்கனால இந்த வாட்டி அவளை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஒரு அட்வென்ச்சரா இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயத்தை நீ கத்துக்கிட்டனால இப்ப நீ தாராளமா உள்ள போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் இப்போ சீலா இருந்துட்டு இருக்கு, நீ ஃபோர்ஸ் பண்ணி உள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட பொசிஷன் மூலமா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கும் நான் தயாரா இருந்துட்டு இருக்கேன். நான் மட்டும் இப்போ பின்வாங்கிட்டேனா நான் ஒரு அட்வென்ச்சரா இருக்கிறதுக்கே கொஞ்சம் கூட லாய்க்கே கிடையாது. உன்னால ஜாமியோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி எனக்கு கிடைச்சே தீரும். நீங்க 2 பேருமே ஏற்கனவே ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்குள்ள போயிருக்கிறதுனால டஞ்சனோட டீப்பஸ்ட் பிளேஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான இடமா இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நீ கிரேஃபீல்ட்ல போய் அங்க இருக்கிற ஆபத்தான சிச்சுவேஷன்ல மாட்டி காயம் அடைஞ்சது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருந்துட்டு இருக்குல்ல. இந்த வாட்டி கண்டிப்பா இது எங்களுக்கு அட்வான்டேஜா முடியும். ஜாமி இருக்கிற லொகேஷன் நோக்கி டஞ்சன் கண்டிப்பா எங்களை நேரே கொண்டு போய் விடும். ஜாமியை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் எங்களோட முக்கியமான நோக்கமே. என்ன நடந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கும். எப்பனாலும் ரெஸ்கியூ டீம் உங்களை காப்பாத்துறதுக்கு வரதுக்கு தயாரா இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ ஜாமியை காப்பாத்துறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவங்க எல்லாருமே ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்குள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. யூக் அவனோட கிரிட்டிக்கல் வெப்பன் என்கேஞ்ச் செயின்ட் ஃப்ளேம் ஸ்கிராட்ச் 3ஐயுமே பயன்படுத்தி மரீனாவுக்கு பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அவளோட மேஜிக் பிளேட பயன்படுத்தி அவன் முன்னாடி வர்ற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு இருக்க. சில்க் அவளோட ஐஸ் ஆரோவை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. ரெயின் அவளோட ஸ்டோன் புல்லட்டை பயன்படுத்தி தாக்கணும்னு பினிஷிங் டச்சா யூக் அவனோட சோடா பயன்படுத்தி மான்ஸ்டரோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கட்டு வழியா கீழே போயிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி கிரேஃபீல்டு பக்கத்துல மட்டும் போயிடவே கூடாதுன்னு புதுசா ஒரு இடிபாடு இருக்கிற ஃபீனிஸ் சொல்ற ஒரு இடத்தை அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல யாரோ ரத்த காயத்தோட நடந்து போன மாதிரி மார்க் இருக்கிறத பார்த்தோன்னே இதை நம்ம தொடர்ச்சியா போனோம்னா ஜாமி இருக்கிற இடத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. ஜாமி ஒரு கிணத்து பக்கத்துல அடிபட்டு காயத்தோட இருந்துட்டு இருக்க. என்னை காப்பாத்ததுக்கு நீங்க திருப்பி இங்க வருவீங்கன்னு எனக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துட்டு இருந்துச்சுன்னு ஷேடோ ஸ்டாக்கரா இருக்கிற சைமன் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். பிசியோ ஏற்கனவே ஆர்டிஃபெக்டா இவனுக்கு கொடுத்த பொருள் தான் இப்ப இவனை அண்டெட்டா உயிரோட வச்சுட்டு இருக்கு. யூக் உன்னை நான் கொன்னு கண்டிப்பா என்னோட பழியை நான் தீத்தே தீர்வேன் அவனோட பவரை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்க. யூக் அவனோட பிசிக்கல் என்கேஜ்மெண்ட்டை பயன்படுத்தி மரீனாவோட பவரை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அவ டைரக்டா போய் சைமன் கூட சண்டையில ஈடுபட்டு இருப்பா. அப்ப அவனோட கை துண்டா வெட்டப்பட்டு இருக்கிற நேரத்துல அது திருப்பியும் முளைச்சிட்டு இருக்கும். நான் இப்போ இம்மோட்டலா மாறி இருக்கறனால நான் யாரை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் இடிச்சிட்டே இருக்கு. யூக் உன்னை சுத்தி எப்பவுமே லேடிஸ் கூட்டம் இருந்துட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு பொறாமையே இருந்துட்டு இருக்கு. இப்போ உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பறிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு அவனோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. யூக் அவனோட ஸ்க்ரோல் ஆஃப் லைட் ஷீல்ட பயன்படுத்தி பேரியர் மூலமா அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். சைமன் இப்போ ஒரு ஹியூமனே கிடையாது. என்னோட பவரை பயன்படுத்தி இவனோட கதையை முடிச்சு ஜாமியை இங்க இருந்து நான் காப்பாத்தி கொண்டு போயே தீரணும்னு வேகமா அவனோட ஸ்னேரை யூஸ் பண்ணிட்டு இருக்க. நேனே பின்னாடி இருந்து வந்து அவனை தாக்கிட்டு இருப்பா. ட்ரையாட் ராக் பிரேக் சொல்ற 2 அட்டாக்கையும் பயன்படுத்தி அவனை கேப்சர் பண்ணிட்டு இருக்க. அவன் ஈஸியா அவனோட பவரை பயன்படுத்தி அதுல இருந்து ரிலீஸ் ஆயிட்டு இருப்பான். அடுத்ததா யூக் அவனோட பவரை பயன்படுத்தி அவன் கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நீ தேவையில்லாம உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நான் ஏற்கனவே உன்னை விடவும் ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாறிட்டேன். என்னோட இம்மோர்டல் பாடியை யாராலையும் டிஃபீட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா உன்னையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் கொன்னே தீர்வேன்னு அவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டையில ஈடுபட்டு இருக்கும் போது அப்ப அவங்க 2 பேருமே சின்ன வயசுல சந்தோஷமா இருந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். யூக் உடனே அவனோட கிரேட் 5 மேஜிக்கா இருக்கிற பிரிஸ்மேட்டிக் மிஸ்ஸில பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அதை எந்த விதமான பாதிப்பையும் அவனுக்கு உண்டாக்காது. இப்போ உன்னோட இம்மோர்டல் பாடியே உனக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சைமன்
சைமனோட உடம்பு ஃபுல்லாவே ஒரு அப்நார்மலான ஆக்டிவிட்டி மூலமா உடம்பு வெடிச்சு செதற மாதிரி வீங்கிட்டு இருக்கும். அவனை எதுக்காக நீ கொல்லாம விட்டுட்டு அவன் மட்டும் இங்க செத்துட்டேன்னா அவன் ஈஸியாவே செத்து இங்க இருந்து காணாம போயிருவான். இனிமேல் இவனோட வாழ்க்கை ஃபுல்லாவே நரகமா இருந்துட்டு இருக்கும். என்ன நீ இப்ப என்ன பண்ண? என்னோட பிரிஸ்மேட்டிக் மிசில்ல பெர்சிஃபோன் கர்ஸை மாடிஃபை பண்ணி தான் நான் உனக்கு ஒரு கர்ஸை ஒன்னு கொடுத்திருக்கிறனால இனிமேல் உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. ஜாமியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு காயம் ரொம்பவும் டீப்பா இருக்கிறனால ரெயின் என்னதான் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணாலும் அவளை ஹீல் பண்ணவே முடியாது. சைமனோட மேஜிக் பிளேட பயன்படுத்தி தாக்குனனாலதான் அவ இந்த மாதிரி நிலைமையில இருந்துட்டு இருக்கா. இனிமேல் இவளை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னோன யூக் அவனோட கர்ஸோட பவரை பயன்படுத்தி டிஸ்பெல் மேஜிக் சொன்னோன எல்லா காயமும் சரியாயி திருப்பியும் அது பழைய நிலைமைக்கே மாறிட்டு இருக்கும். அவளை உயிரோட காப்பாத்திட்டு இருப்பாங்க. ராத்திரி நேரம் ஆக ஆக அந்த இடத்தை நோக்கி டார்க்னஸ் நிரம்பிட்டு இருக்கும். ஷேடோ ஸ்டாக்கர் அந்த இடத்தை நோக்கி வந்து அவனை கொடூரமா தாக்குறது மட்டும் இல்லாம உயிரோடையே கடிச்சு தின்னுட்டு இருக்கும். நரக வேதனையில அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கு. இவனோட இம்மோர்டல் பாடியை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு சாவுன்னு சொல்றது ஒண்ணு கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் இவனுக்கு நரக வேதனையா தான் இருக்கும். இந்த கஷ்டத்தை இங்கேயே இருந்து அனுபவிக்கிறது மட்டும்தான் இவனுக்கு ஒரே வழி. என்னோட பழைய ஃப்ரெண்டுக்கு இப்போ குட் பை சொல்றதுக்கான டைம் வந்துட்டுன்னு ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட்டை பயன்படுத்தி அவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அது நடந்த ஒரு வாரம் கழிச்சு குளோவருக்கு கண்டிப்பா நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரணும். சீல் பண்ணப்பட்ட டஞ்சனுக்குள்ள போய் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. குளோவரோட ஸ்கோர் எல்லாமே ரெடியூஸ் ஆயிட்டு ஒரு மாசத்துக்கு உங்க பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே எந்த விதமான ஆக்டிவிட்டியிலையும் ஈடுபடுறதை நான் ஃபார்பிடன் பண்றேன். இதுல நானும் கொஞ்சம் அஜாகிரதையா இருந்தனால என்னோட சம்பளத்துல 3 மாசத்தை நான் ரெடியூஸ் பண்றேன். தண்டர் பைக்கோட மெம்பரா இருக்கிற ஜாமி அட்வென்ச்சரா இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ஓன்ட்ட இருந்து நாங்க பிடுங்கி எடுக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு நீ எந்த விதமான கில்டுலையும் ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத பேன் பண்றோம். ஆனா நான் ஏற்கனவே தண்டர் பைக்கோட மெம்பரா இருக்கிறனால கிங்டத்தை விட்டு என்ன வெளியே அனுப்பலையா? தண்டர் பைக்கை சேர்ந்தவங்க இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்றத எங்களுக்கு ப்ரூஃபா எடுத்து கொடுத்தனால உன்னோட பனிஷ்மெண்ட்டை நாங்க குறைச்சிட்டோம். யூக் நீ என் கூட இருந்தனாலதான் என்னை எக்ஸைல் பண்றத மொத்தமா அவங்க கை விட்டுட்டாங்க. இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு. என்னாலதான குளோவருக்கும் இப்போ பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. எதுக்காக நீ திருப்பி திருப்பி என்கிட்ட மன்னிப்பு கட்டிட்டே இருக்க? நடந்தது என்னமோ அதிகமா நடந்து போச்சு. எங்களை நினைச்சு நீ கவலைப்படுறத மொத்தமா நிறுத்து. நீ ரொம்ப கைண்ட்னஸா இருந்ததை நான் அட்வான்டேஜா பயன்படுத்தி பாட்டியிலே இருந்து உன்னை கேவலப்படுத்தி நான் சிரிச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கும்போது எனக்கே என்ன நினைச்சா ரொம்பவும் கேவலமா தான் இருந்துட்டு இருக்கு. நான் சேஞ்ச் ஆயிட்டேன் நீ நினைக்கியா? நீ இவ்வளவு நேரம் என் கூட நார்மலா பேசுறத வச்சு பார்க்கும் போதே நீ நல்லாவே சேஞ்ச் ஆயிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இப்போ உன்னோட வீட்டுக்கு போறதுக்கான டைம் வந்துட்டு உன்னோட பிரதர் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். யூக் நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. இப்ப நானும் என்னோட வீட்டுக்கு போறதுக்கான டைம் வந்துட்டு கண்டிப்பா அவங்க எல்லாருமே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அவன் வீட்டை நோக்கி போயிட்டு இருப்பான். அந்த 4 பொண்ணுங்களும் அவனை அன்போட அவனோட வீட்டுக்கு வரவேற்றுட்டு இருப்பாங்க. நார்மலா குளோவர்ல நேனைய இன்வைட் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவ எங்க இதுல டெம்பரவரி பேசிக்ல தான் ஜாயின் பண்ணியிருந்தா. உங்களுக்கு தேவையான பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன்னு அவ கதவை திறந்துட்டு இருப்பா. நேனே அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்க. ஒட்டு கேட்கறது அந்த அளவுக்கு நல்ல விஷயமே கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க. சில்க் யூக்கு கிட்ட ஒரு மெசேஜை கொடுக்க சொன்னா. அதனாலதான் நான் இந்த இடத்தை நோக்கி வந்தேன். இப்ப நாங்க பேசின எல்லாத்தையும் நீ கேட்டீல. உன்னோட ஆன்சரை எங்களுக்கு கொடுக்க முடியுமா? உங்க கூட ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெறியா இருந்துட்டு இருக்கேன். ஆனா இதை உங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம தான் நான் இவ்வளவு நாளா தயங்கிட்டு இருந்தேன். நேனே நீ என்னை விட்டு போறதை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவும் கவலையா இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு வகையில சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு. யூக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ நல்லபடியா உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்தே தீரணும்னு மாமர்ட்ட அவங்க பேசிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பிட்டு இருக்க. எந்த மாதிரி மெசேஜ்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதை நீயே பாத்துக்கோ. இத பார்த்தா உனக்கே தெரிய வரும் தான் அவன் சொன்னா. இப்ப நம்ம ஜாமிய பாக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. ஜாமி அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி புக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா செல்ஃப்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். எவ்வளவு நாளா இந்த இடம் ஃபுல்லாவே அனாதை இருந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேது. பென்வுட் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரூமை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு தேவையான கண்ட்ரோல் கிடைச்சவன இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டான். இந்த டெஸ்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமா இருந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே குப்பையில போட்ட மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. ஒரு வாரமா நான் கடுமையா வேலை பார்த்து எல்லாத்தையுமே கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இதை நான் இந்த வேலையை பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா ஒரு வருஷமாச்சு எனக்கு ஆயிருக்கும். ஆனா நீங்க ஒரு வாரத்துக்குள்ள இதுல முடிச்சதை பார்க்கும்போது எனக்கே ரொம்பவும் வியப்பா இருந்துட்டு இருக்கு. யூக்கு உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீ கில்டு மாஸ்டர்ட்ட பேசி கில்டுலயே வேலை பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்திருக்க. நான் பெருசா எதுவுமே பண்ணவே இல்லையே. என்னோட இன்கமுக்கு தேவையான வேலையை நீ வாங்கி கொடுத்தது நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. சில்க் உன் கூட ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்டா. அவன் எதை பத்தி பேசுவான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. உன்னோட வேலையை நீ இப்ப முடிச்சிட்டில, என் கூட நீ கொஞ்சம் வர முடியுமா? பனி பொழியிற அளவுக்கு வெதர் மாறிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு பனினா சுத்தமா பிடிக்காது. ஆனா வாமா ஏதாச்சும் கொடுத்தா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு நேரே சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. நான் சின்ன வயசுல வளர்ந்த இடத்துல எப்பவுமே பனி பொழிஞ்சிட்டே இருக்கும். நானும் சைமனும் எப்ப பார்த்தாலும் அங்க விளையாடிட்டே இருப்போம்னு அவன் ஏற்கனவே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான்.
நீ இப்ப எதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கவலைப்படுறனால உன்னை சுத்தி இருக்கிற பொண்ணுங்களும் உன்னை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டு இருக்காங்க. இதை நீ சொல்லணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. உன் மூஞ்சிலேயே எல்லாமே எழுதி ஒட்டி இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே கதவை திறந்து உள்ள போயிட்டு இருக்க நேனையும் ஜாமியையும் க்ளோவருக்கு வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனாலதான் யூகிட்ட மெசேஜ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்ன வெளியே அனுப்புனீங்களா? க்ளோவர்ல இப்ப நான் ஒரு அபிஷியலான மெம்பராவே மாறிட்டேன். இதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் பண்ற விதத்துல வெல்கம் பார்ட்டியை நடத்ததுக்கு சில்க் தான் எனக்கு அந்த ஐடியாவே கொடுத்தா. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ஆனா உங்க எல்லாருக்குமே நான் அதிகமான பிரச்சனையை கொடுத்திருக்கேன். நீ தண்டர் பைக்கை பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? சைமன் ஒரு முட்டாள், பேரி அவனை விடவும் பெரிய முட்டாள், கேமிலா என்ன தரக்குறைவா தான் பாப்பா. அவங்க எல்லாருமே என்ன ஒரு குப்பை மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நீ எங்க கூட ஜாயின் பண்ணிட்டதுனால இது எல்லாத்தையுமே மொத்தமா மறந்துரு. அன்னைக்கு நீ எங்களை காப்பாத்துனது உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்களை காப்பாத்துனதுக்கு நாங்க எல்லாருமே உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். நீ இப்ப எங்கள ஒரு ஆளா மாறிட்ட. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அட்வென்ச்சர் பண்ணதுக்கான டைம் வந்துட்டு. ஜாமி அவங்க சொன்னது எல்லாத்தையும் நீ கேட்டியில்ல. அந்த டாபிக்கை நம்ம இதோட முடிச்சிருவோம். புது க்ளோவரா நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளோட பெஸ்ட்டை பயன்படுத்தி அட்வென்ச்சர் பண்ணதுக்கான டைம் வந்துட்டுன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கு. ஜாமியும் நேனையும் நம்ம க்ளோவர்ல அபிஷியலான மெம்பரா ஜாயின் பண்ணனால அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. இப்ப நம்ம க்ளோவர்ல 6 பேர் இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 6 லீஃப் இருக்கிற க்ளோவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். 6வது லீஃப் இருக்கிற க்ளோவரை க்ளோரி இல்ல ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. க்ளோவரை சேர்ந்த நம்ம 6 பேருமே நம்மளோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுத்தே தீரணும்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை கொண்டாடிட்டு இருக்க. ஜாமி அவளோட வீட்டுக்கு உடதுக்காக அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நான் தண்டர் பைக்ல ஜாயின் பண்ணும்போது நீ ஒரு சிட்டி கேர்லா இருந்துட்டு இருந்த. பாக்கிறதுக்கு ரொம்பவும் கிளாமரா இருந்துட்டு இருந்த. ஆனா நான் இப்ப அந்த மாதிரி இல்லன்னு சொல்ல வரியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி தண்டர் பைக் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது அடி பைப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னே உனக்கு தெரியாது. அதுலயும் முக்கியமா ஸ்டேர் கோச்சையும் கோபிள் ஸ்டோன் எல்லாத்தையுமே பார்த்து நீ ரொம்பவும் ஷாக் ஆனியில. நான் மட்டும் இல்ல, சைமனும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான். இன்னும் உனக்கு பழைய நாட்கள் எல்லாமே ஞாபகம் இருந்தா? நம்ம ஃபர்ஸ்ட் கோஸ்ட்ல மோட்டர் ஹேப்ஸ் தான் கேதர் பண்ற வேலையை எடுக்கிறதுக்கு தயாரானோம். ஆனா சைமனுக்கும் பேரிக்கும் சுத்தமா அதுல ஆசையே கிடையாது. வேம்பயர் கோட்டை ஹண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ஆசைப்பட்டானே. ஆனா கடைசியில மாமரோட பிடிவாதத்துல திருப்பி நம்ம ஹெப்ஸை கேதர் பண்ற வேலையிலேயே ஈடுபட்டோம். அந்த டைம்ல நீ ரொம்ப அமைதியாவும் நாலேஜபிளாவும் நீ இருந்த. என்னோட அங்கிள் தான் அட்வென்ச்சரிங் பண்றது எல்லாத்தையும் பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அதிகமான அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்துக்கும் போயிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ஆனா தண்டர் பைக்கு இனிமேல் கிடையவே கிடையாது நினைச்சு பார்த்தாதான் ரொம்பவும் கவலையா இருக்கு. ஏன்னா தண்டர் பைக்கு அழிச்சதே நான் தானே. அது ஒண்ணும் உன்னோட தப்பே கிடையாது. நான் மட்டும் என்னோட எஃபெக்டை பயன்படுத்தி உங்களை ப்ராப்பரா புத்திமதி சொல்லி இருந்தேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காது. ஆனா நாங்க அந்த டைம்ல உன்னோட பேச்சு எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு நாங்க தயாராவே இல்லை. நான் திருப்பியும் சொல்றேன், இது எதுவுமே உன்னோட தப்பே கிடையாது. இனியும் 1 வருஷத்துல நான் திருப்பியும் அட்வென்ச்சர் பண்றதுக்கு நான் திரும்பிடுவேன். என்னோட கடுமையான உழைப்பை பயன்படுத்தி உங்க கூட சேர்ந்து திருப்பி அந்த தப்பை இன்னொரு வாட்டி நான் பண்ணதுக்கு தயாராகவே மாட்டேன். நம்ம எல்லாருமே ஒன்னாவே சேர்ந்து நம்மளோட க்ளோவரை பயன்படுத்தி கண்டிப்பா நம்ம பெஸ்ட்டை கொடுத்தே தீரணும். ஜாமியோட வீட்டுல அவனை விட்டுட்டு திருப்பி அவனோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருப்பான். மத்தவங்களும் எங்க போனாங்க? வேகன்ல நேனையோட பொருட்களை எடுக்கிறதுக்காக எல்லாருமே போயிருக்காங்க. ராக் பேப்பர் சிஸ்டர்ல நான் தோத்தனாலதான் இப்ப நான் பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன். அப்ப ரெயின் பாத்திரம் கழுவிட்டு இருக்க. யூக் பாத்திரம் எல்லாத்தையுமே தொடச்சி வச்சிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம புதுசா கல்யாணம் முடிச்சவங்க மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு அவன் அதை கேட்டு பதறி அடிச்சு கத்திட்டு இருக்க. அவன் உடனே அவனோட முகத்துல கிஸ் கொடுத்துட்டு என் மனசுல இருந்ததை நான் இப்போ உன்கிட்ட சொல்லிட்டேன். உன்னோட ஆன்சரை நீ மெதுவா சொன்னாலே போதும்னு சொல்லிட்டு இருக்க. 1 மாசம் கழிச்சு க்ளோவரோட சஸ்பென்ஷன் எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் திருப்பியும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதுக்காக கில்ட நோக்கி வந்துட்டு இருப்பான். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்ல போறேன். இன்னும் அது பப்ளிக்கா வெளியே வரவே இல்லை. புதுசா ஒரு டஞ்சனை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது 10 வருஷத்துல ஒரு புது டஞ்சன் ஒன்னு உருவாயிருக்கா? அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ட்ரேடிங் சிட்டி ஆஃப் டூனாவோட லேக் டைன்ல தான் அது இருந்துட்டு இருக்கு. லோக்கலை சேர்ந்தவங்க ஃபிஷிங் பண்ண போகும்போது தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. க்ளோவரோட கம்பேக் ஸ்ட்ரீமுக்காக நீங்க அதை யூஸ் பண்ண வேண்டியதுன்னு. ஒரு புது டஞ்சன்ல ஸ்ட்ரீமிங் பண்றது மூலமா கண்டிப்பா அது எங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்டை தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராயல் அகாடமியோட ஒப்பீனியன் படி நீங்க ஏற்கனவே ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ்ல எக்ஸலண்டான இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டனால இந்த டஞ்சனையும் நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, கிங்டமோட ரெக்யூஸ்டாவும் இது இருந்துட்டு இருக்கு. ஒரு மிஷனை எனக்கு கொடுக்க போறீங்களா? இதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ஆனா சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட பார்ட்டிக்கு இது எல்லாத்தையுமே கொடுக்கறத பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த ப்ரொபோஸ் பண்ணதே கில்டு மாஸ்டர் தான். ஃபர்ஸ்ட் நான் என்னோட பார்ட்டி கிட்ட இதை பத்தி நான் பேசிட்டு அதுக்கப்புறமா என்னோட முடிவை சொல்றேன்னு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. யூக் புதுசா ஒரு கொஸ்டின் நீ கண்டுபிடிச்சிருக்கியா? உன்னோட ஃபேஸ பார்த்தாலே அது நல்லாவே தெரியுது. மத்தவங்களும் எங்க போனாங்க? சில்க் அவளோட ரூம்
ரூம்ல இருந்துட்டு இருக்கா, ரெயின் குளிச்சிட்டு இருக்கா, நேனே ஷாப்பிங் போயிருக்கா. டின்னர் டைம்ல உங்க எல்லாத்தையுமே நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கொஸ்டை எடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிடுவோம். ஜாமி ஏதோ ஒரு கூலான ஒரு விஷயத்த எனக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கா. அதனால அட்வென்ச்சர் கில்ட நோக்கி நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்னு மரீனா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. ரெயின் குளிச்சு முடிச்சிட்டு ஈரத்தலையோட அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. யூக், புதுசா ஒரு கொஸ்டை நீ கண்டுபிடிச்சிருக்கியா? உன்னோட ஃபேஸ பார்த்தாலே அது நல்லாவே தெரியுது. மரீனாவும் இதே விஷயத்த தான் என் கிட்ட சொன்னா. இந்த டஞ்சனை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் குள்ள நம்ம போவதுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி உன்னோட தலையை எப்படி காய வைக்கணும்னு சொல்ற விஷயத்தை நீ கத்துக்கோ. அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு பண்ணதுக்கு தான் நீ இருந்துட்டு இருக்கீல. அடுத்ததா சில்க் அந்த இடத்தை நோக்கி வந்து, யூக், புதுசா ஒரு கொஸ்டை நீ கண்டுபிடிச்சிருக்கியா? உன்னோட ஃபேஸ பார்த்தாலே அது நல்லாவே தெரியுது. இதே விஷயத்தை தான் எல்லாருமே என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. டின்னர் டைம்ல மத்த எல்லா டைமே இதை சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்போ உன்ட்ட நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு புது டஞ்சனை ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம அங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம க்ளோவரோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீமிங்க அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது ஒரு பெட்டரான ஆப்ஷனாவே இருக்கும். கொஸ்ட பத்தி இருக்கிற மத்த டீடைல்ஸ் எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமையே அதை பத்தி எங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் அந்த டீடைல்ஸை பத்தி நான் கேட்டுட்டு வந்துடுறேன். அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். நான் திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம டஞ்சனோட அசல்ட்டுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் செக் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னே, நீ கில்டுக்கு போகும்போது ஜாமிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? ஆனா நம்ம ஜாமியை கூட்டிட்டு இந்த அட்வென்ச்சர் கோஸ்டுக்கு நம்ம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அட்வென்ச்சரை பத்தி சொல்லவே இல்லை. நம்ம சஸ்பென்ஷன் எல்லாமே முடிச்சு திருப்பியும் அட்வென்ச்சர் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறனால ஒரு செலிப்ரேட் பார்ட்டியை இன்னைக்கு ராத்திரி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதனால ஜாமியையும் அவளோட பிரதரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு வெல்கம் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னே, முக்கியமா ரெயினுக்கு நீ பண்ண மாதிரியே என்கிட்டையும் உன்னோட அன்பை கொஞ்சம் பண்ண முடியுமான்னு அவ கேட்கறது பார்த்தோன்னே அவன் அப்படி பதறி போய் அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருப்பான். கிங்டத்தோட மிஷன் மூலமா புது டஞ்சனை கான்கியூர் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கொஸ்டை பயன்படுத்தி க்ளோவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும். நம்ம இப்போ எல்லாருமே ஃபன்னா இருக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவன் கில்ட நோக்கி வேகமா ஓடிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். இதே மாதிரி பெஸ்டான வீடியோவை நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து புதுசா பார்க்கறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்ப நான் ரீசெண்டா ரிலீஸ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.